अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதற்காக பாடுபட்டு இந்த மார்க்கத்தை இன்று வரை நமக்கு சேர்ப்பித்த நன்மக்கள் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி அமைதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிறப்பு மாநாட்டில் சூனியம் ஓர் ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேட்டவுடன் பல சகோதரர்களுக்கு சிரிப்பு கூட வரலாம். என்னடா, ஒரு நாளை ஒதுக்கி நம்ம மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் சூனியத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்களே, தொழுகையை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும், நோன்பை பற்றி சொல்லலாம், தக்குவா இறையச்சத்தை பற்றி பேசலாம், நமக்கு முன்னால் கலாச்சார சீர்கேடு என்று பேசினார்கள், அது கூட அழகான தலைப்பு. இனி நமக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய நிலை, அதுவும் முக்கியமான தலைப்பு. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கும்போது சூனியம் ஒரு ஆய்வு, என்னமோ நம்ம சூனியத்தை செய்ய போகிறோமா, சூனியத்தை வச்சு சம்பாதிக்க போகிறோமா, இதை பற்றி நமக்கு எதுக்கு டீச்சிங் பண்ணுறாங்க என்று பல பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே இது மணிக்கணக்கில் பேச வேண்டிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் அல்லதான். ஆனால் இதை பேச வேண்டிய நிர்பந்தத்தை சமீப காலங்களாக ஒரு கூட்டம் ஏற்படுத்தி விட்டது. இது குறித்து குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையை ஒரு சாரார் ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் முஷ்ரிக் ஆயிருவீங்க. இந்த விளக்கங்கள் தெரியாவிட்டால், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படாவிட்டால், நாளைக்கு உங்களே வந்து என்ன செய்வாங்க, நீ அந்த ஹதீஸை நம்புறியா, புகாரியில் உள்ள ஹதீஸை, அப்போ நீ முஷ்ரிக். 202வது வசனத்தை நேரடியாக நீங்கள் புரிகிறீர்களா? இது நாள் வரைக்கும் சஹாபாக்கள் காலத்திலிருந்து தாபீன்கள், தப தாபீன்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அதை எப்படி புரிஞ்சாங்களோ அப்படி புரியுறீங்களா? அப்போ நீங்கள் முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ உங்களையும் என்னையும் முஹத்திஸீன்களையும் ஃபுகஹாக்களையும் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அபுதாவுது, இமாம் அஹமத், இமாம் பைஹக்கி, ஒட்டுமொத்த ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள், உலகத்துக்கு தௌஹீதுக்காக பாடுபட்ட ஷேக் இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இப்னு உசைமீன், ஷேக் அல்பானி, இப்னு ஹஜர், இமாம் தஹபி, இதனால் வரைக்கும் வந்த எல்லா இஸ்லாமியர்கள் அவங்க எல்லோரும் அறியாமல் ஷிர்க் வைத்து விட்டார்கள், சஹாபாக்கள் அறியாமல் நெய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனை முத்தி போயிருக்கிறது.
அப்ப இது குறித்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும், அந்த குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும், மூமின்களுக்கு முஷ்ரிக் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு வழிகேட்டிலிருந்து உங்களுக்கு சரியான விளக்கத்தை தர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே என்னை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சூனியம் சம்பந்தமான விஷயத்துக்குள் செல்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூமீன்களுடைய குணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு மூமினும் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறான். வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அதிலே சுய கருத்து கொள்வதற்கு, தன்னுடைய மனோ இஷ்டப்படி நடப்பதற்கு, தன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதற்கு எந்த மூமினுக்கும் எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை நம்ப வேண்டும், இதுதான் உண்மை என்று. இதற்கு பிறகு எந்த மூமினுக்கும் மூமினான பெண்ணுக்கும் அதிலே மாற்று கருத்து கொள்ள உரிமை இல்லை. யாராவது மாற்று கருத்து சொன்னால் இது என்னுடைய அறிவுக்கு படவில்லை, என் மனசுல போட்டு பார்த்தா நபி இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான் என்று யாராவது பேசினால் அவர்களுடைய ஈமானிலே ஓட்டை இருக்கிறது, அவர்கள் சரியான ஈமான் உள்ளவர்கள் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். திருமறை குர்ஆனிலே அல் பக்ரா அத்தியாயத்தை அல்லாஹ் எப்படி துவங்குகிறான்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டி. அந்த இறையச்சம் உள்ளவர்கள் முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை அவர்கள் நம்புவார்கள். இங்கே அல்லாஹ் அறிவுக்கு தடை போடுகிறான். முத்தகீன்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். எது மறைவானது? நம்முடைய அறிவுக்கு படாத விஷயங்கள் அனைத்தும் மறைவானது. அதான் நம்ம கைபுங்கிறோம். கைபுனா மறைவானது. இது முத்தகீன்களுடைய பண்பு, மறைவானவற்றை நம்புவார்கள். இதை யார் மறுத்தா? அறிவுக்கு படுதா? நடைமுறையில் செஞ்சு காட்ட முடியுமா? இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? இப்படிப்பட்ட சிந்தனை இறையச்சம் உள்ளவரிடத்தில் இருக்காது. இது அல்லாஹ்வை நம்பாத நாத்திகர்கள், காஃபிர்கள், அவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொல்ல போனா ஈமானுக்கு அடையாளமே இதுதான். கண்ணுக்கு தெரிகிற நம்புவோனா எல்லாரும் நம்புவான். கந்தசாமி நம்புவான், கருப்பசாமி நம்புவான், நானும் நம்புவேன், உலகத்தில் உள்ள எல்லோரும் நம்புவோம். என் கண்ணுக்கு தெரியல, என் அறிவால அறிய முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள், அதனால் நம்புவேன் என்றால் இதுதான் ஈமான். இதான் ஈமானுடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ நடைமுறைக்கு சாத்தியமா இருந்தா நம்புவேன், என் அறிவுக்கு பட்டா நம்புவேன் என்று நாம் சொன்னால் அது சரியான ஈமான் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை வைத்து அல்லாஹ் ஈமானை சோதிக்கிறான். யாரிடத்துல ஈமான் இருக்கிறது, யாரிடத்துல ஈமான் இல்லை, அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனையை வைக்கிறான். ஆரம்ப காலத்தில் குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தபோது நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கனவை காட்டுகிறான். இன்னும் நபி அவர்களை அல்லாஹ் மேராஜ் இரவுக்கும் அழைத்து செல்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க. எங்க? பலஸ்தீன்ல இருக்குதே. மக்காவுக்கும் பலஸ்தீனுக்கும் எவ்வளவு தூரம்? 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டரா? அது நீண்ட நெடிய தூரம். ஒரு இரவுல அந்த காலத்துல போக முடியுமா? இன்னைக்கு நம்ம ஃபிளைட்ல ஏறி இறங்கிடலாம், ஒரு 3 மணி நேரத்துல போய் இறங்கிடலாம். ஆனா அந்த காலத்துல ஒட்டகத்துல அல்லது குதிரையில போனா கூட ஒரு இரவுல போய் சேர முடியுமா? பல நாட்கள் ஆகும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல போயிட்டு வந்தாங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க. அல்லாஹ் என்ன அழைச்சிட்டு போனா, நான் புராக் வாகனத்துல ஏறினேன், அல்லாஹ் என்ன அங்க கூட்டி போனா, அங்கிருந்து நான் வான உலகத்துக்கு போனேன், அப்படியெல்லாம் சொன்னார்கள். இதை யார் நம்புனா? யார் நம்புனா?
என்னப்பா முகம்மது முகம்மதுங்கிறீங்களே, அவர் சொல்றது கொஞ்சமாவது அறிவுக்கு ஒத்து வருதா? அவர் சொல்றார், ஒரு இரவுல மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம். கேப்பையில நெய் வடியுதுன்னா அதை நாங்க நம்பணுமா? இப்படித்தான் அவனும் சொன்னான். அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னார்? இதை விட பெண்ணும் பெரிய விஷயத்தை எல்லாம் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களா, இந்த ஒரு இரவுல நான் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், அங்கிருந்து வான உலகத்துக்கு போனேன்னு சொன்னாங்களா? அது அறிவின் அடிப்படையில் பார்த்தா அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுதா? நான் நம்புவேன். அவர்கள் உண்மையாளர், அவர் சொன்னது உண்மை. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பதான் ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க அஸ்-சித்தீக். என்ன பேர் வச்சாங்க? உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். ஆனால் காஃபிர்கள் அதை மறுத்தாங்க. அறவொரு ஈமான் உள்ளவர்கள், இது என்னங்க தூதர்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அறிவுக்கு ஒத்து வராத விஷயங்களை எல்லாம், முகமது தூதர் இல்லை என்று ஈமானை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை வச்சான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக்கஹா இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நபியே, உமக்கு நாம் காட்டிய காட்சியை மக்களுக்கு சோதனையாக வைத்திருக்கிறோம். இதுக்கு பிறகு யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறா, இதுக்கு பிறகு யார் நிராகரிக்கிறா என்று சோதிப்பதற்காக நாம ஏற்படுத்தினோம். வஷ்ஷஜரத்தல் மலஊனத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட மரத்தையும் சோதனையாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன்ல சபிக்கப்பட்ட மரம் என்ன? அல்லாஹ் அந்த ஷஜரத்து ஸக்கூம் என்ற முள்மரத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னஹா தக்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், அது நரகத்தின் அடித்தட்டிலிருந்து உருவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப காஃபிர்கள் பார்த்தான், என்னடா நரகம்ங்கிறது நெருப்பு, அந்த நெருப்புல போய்கிட்டு மரம் எப்படி வளரும்? மரத்துக்கும் நெருப்புக்கு சம்பந்தம் இருக்குதா? நீங்க லாஜிக்கை வச்சு யோசிச்சு பாருங்க, அறிவை வச்சு யோசிச்சு பாருங்க. மரத்துக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நெருப்புல போய் மரம் வளருமா? வளராது. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வளரும். இப்படி அவன் யோசிச்சு பார்த்து, இது என்ன முரண்பாடா இருக்குது, அறிவுக்கு ஒத்து வரலையே, இதை காரணம் காட்டி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பல் கதபு பிமா லம் யுஹீது பிஇல்மிஹி, தங்களுடைய அறிவுக்கு படாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் மறுத்து விடுகிறார்கள். வலம்மா யாத்திஹிம் தஅவீலு, இன்னும் எதை பற்றிய விளக்கம் இவர்களுக்கு வரவில்லையோ அதையும் மறுத்து விடுகிறார்கள். இது இந்த வேலை யாரு செஞ்சா? அறிவுக்கு ஒத்து வரல, சரியான விளக்கம் கிடைக்காம ஆதாரங்களை மறுக்கிறது, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை மறுப்பது, இந்த வேலையை யாரு செய்தார்? காஃபிர்கள் செய்தார்கள். அறிவுக்கு ஒத்து வராட்டினாலும் அல்லாஹ் சொல்லிட்டானா, நபி சொல்லிட்டாங்களா, நம்பகமானவங்க வழியா சாட்சி வந்துருச்சா, உடனே கீழ்ப்படுவேன், அந்த நபி மொழியை கண்ணை பொத்தி கொண்டு தலையில் வைத்து ஏற்றுக்கொள்வேன். இதுதான் ஈமான் கொண்டவர்களின் செயல். இதை உங்களுடைய மனசிலே நீங்கள் ஆழ பதிய வைத்துக் கொண்டு சூனியம் தொடர்பான இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஏன் சூனியத்துக்கு முன்னாடி இந்த அடிப்படையை நம்ம வளர்க்குறோம்னா, சூனியம்ங்கிறது என்ன, நம்மளாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மசாயிலா அது இல்லை. தொழுகையை பற்றி நம்ம உள்ளக்கு இறங்கி அலசி ஆராயலாம், நோன்பை பற்றி உள்ளக்கு இறங்கி அலசி ஆராயலாம், ஜக்காத்தை பற்றி உள்ளக்கு இறங்கி அலசி ஆராயலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்யணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அதனால அதுக்குள்ள நம்ம இறங்கி அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்று ஆய்வு செய்யலாம். ஆனா சூனியத்துக்குள்ள இறங்கி அது என்ன எப்படின்னு அக்கு வேற ஆணி வேற உள்ளக்கு இறங்க முடியுமா? நம்ம முடியாது. அது நமக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக். நீ சூனியம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்ல முடியும், எல்லோரும் பேச முடியும் இந்த விஷயத்துல. ஏன்னா சூனியம்னு ஒன்று இருக்குது, அது ஹராமான செயல், அதை செய்கிறவங்க முஸ்லிம்கள் இல்லை, காஃபியர்கள் தான், அந்த ஈமானை இழந்தவங்க தான் அந்த காரியத்தை செய்வாங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதனுடைய இதை பற்றிய அறிவு முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லிட்டாங்க அதை நம்ம நம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். இப்ப 2:102 திருமறை குர்ஆனுடைய வசனம் நல்லா நீங்க எடுத்து பாருங்க. எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? சமீப காலங்களாக மக்கள் குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்க்கறது இல்லை. ஆரம்ப காலத்தில் நிறைய எடுத்து பார்த்தீங்க, இப்ப எடுத்து பார்க்கறது இல்லை.
வசனத்தை எடுத்து பாருங்க. 2வது அத்தியாயம் 102வது வசனத்துல அல்லாஹ் சூனியத்தை பத்தி என்ன சொல்றான்? மதீனத்து யூதர்களிடம் சூனியம் இருந்தது. அவர்கள் ஹராமான அந்த சூனியத்தை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு எப்படி அந்த சூனியம் வந்தது? வத்தபவுமா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்தில் சுலைமான் நபி அவர்கள் இந்த சூனியத்தை செய்யல. ஆனா ஷைத்தான்கள் இந்த சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யு அல்லிமூன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள். சரி, அந்த ஷைத்தான்களுக்கு இந்த சூனியம் எப்படி வந்தது? ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத்த வ மாரூத். பாபிலுங்கிறது ஈராக்ல இருக்குது. பாபிலோன் என்ற நகரத்தில் ஹாரூத்து மாரூத்துக்கு வழங்கப்பட்ட விஷயம்தான் அந்த சூனியம். அவர்கள் மூலமாகத்தான் இந்த சூனியம் மக்களிடம் வந்தது. ஹாரூத் மாரூத்து எப்படி இந்த சூனியத்தை சொல்லி கொடுத்தாங்க? ஒமாயு அல்லிமானி மின் அஹதின் அத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா. நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், அல்லாஹ் எங்களை சோதனைக்காக அனுப்பியிருக்கிறான், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். இந்த சூனியத்தை படிக்காத, படித்து காஃபிரா போகாத என்று சொல்லாமல் அவர்கள் எவருக்கும் சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. இதன் பின்னே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒமாஹும் பில்லாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அதன் மூலம் அவர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஒரு வசனம், பெரிய ஒரு வசனம் இந்த சூனியத்தை பற்றி விலாவாரியாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூனியத்தை கற்பது காஃபிர், அது குஃபுர். அதை கற்கக்கூடியவர்கள் காஃபிர்கள், அதை சொல்லிக் கொடுப்பதும் குஃப்ரான வேலை. ஹாரூத் மாரூத் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சோதனையா இருக்கிறத படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. மீறி போய் சில பேர் படித்து காஃபிரானார்கள். அதன் மூலம் என்ன செய்ய முடியும்? கணவன் மனைவிக்கிடையே பிரிக்க முடியும். சரி, இந்த தீங்க சூனியக்காரன் நினைச்ச நேரத்தில் நினைச்சவருக்கு ஏற்படுத்திட முடியுமா? இல்ல. ஒமாஹும் பில்லாரீன பிஹி மின் அஹதின், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். அப்ப அந்த பாதிப்பு யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், இதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, சூனியக்காரனுடைய கையில இல்லை. அதையும் அல்லாஹ் அங்க தெளிவுபடுத்தி விட்டான். அப்ப இது தெளிவா இருக்கிறதா வசனம்? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் எப்போ இருந்து, ஆதி காலத்திலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் முஸ்லிம்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் சூனியம்னு ஒன்று இருக்குது, அது ஹராமான செயல், நாம செய்யக்கூடாது, ஈமானை இழந்தவங்க அதை செய்வாங்க, அதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே பிரிக்க முடியும், இது விரும்பிய நேரத்தில் சூனியக்காரனால செய்ய முடியாது, அல்லாஹ் நாடும்போது தான் அந்த பாதிப்பு ஏற்படும் என்று நம்பி வந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி எடுத்து பாருங்க, இந்த வசனத்தை சூனியம்ங்கிற பாடத்தில் அவங்க கொண்டு வர்றாங்க. எல்லா அறிஞருடைய கொள்கையும் இதுதான், இந்த வசனத்தை அப்படிதான் நம்பி வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு புதிதாக சிலர் சமீப காலங்களாக, அவங்களும் ஆரம்பத்தில் தௌஹீத சொன்னாங்க இல்லையா, தர்காவுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த வசனம் சூனியத்தை பத்தி பேசுது, அல்லாஹ் நானா பாதிப்பு ஏற்படும்ங்கிற அந்த சரியான கொள்கையில இருந்தாங்க. நாளுக்கு நாள் ஹதீஸ்களை மறுத்து மறுத்து லாஜிக் பேசி தர்க்கம் பண்ணி குதர்க்கம் பண்ணி மார்க்கத்தில் தன்னுடைய மனசுல ஹதீஸ்களை போட்டு பார்த்து ஒத்து வந்தா அது ஹதீஸ், இல்லைன்னா ஹதீஸ் இல்லை என்ற ஒரு நிலை அவர்களுக்கு வரும்போது, இப்ப சமீபத்தில் குர்ஆன் வசனங்கள் அங்கங்க வெட்டி, எப்படி ஒரே வசனம், அது எத்தனை வசனங்க? இந்த சூனியத்தை பத்தி வருதுல 202, அது எத்தனை வசனங்கிறீங்க? ஒரே வசனம். அல்ல நீண்ட வசனத்துல தெளிவுபடுத்துறான். இந்த வசனத்தை அங்கங்க கட் பண்ணி அது வேற இது வேற, யூதர்களை போய் முஸ்லீமாக்கி, எவ்வளவு குழப்பம் பாருங்க. முஸ்லிம்களை பூரா காஃபிராக்கி யூதர்களை முஸ்லீமாக்கி பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வசனத்துடைய அர்த்தத்தை மாற்றி இருக்கிறார்கள். சரி, வசனம் அப்படி மாத்தியாச்சு. உலகத்தில் இதனால் வரைக்கும் யாருமே சொல்லாத விளக்கம் எத்தனையோ தஃப்சீர்கள் வந்துருச்சு.
ஆயிரக்கணக்கான தஃசீர்கள் இருக்கா இல்லையா? எத்தனை தஃசீர் இருக்கு? உங்களுக்கு இப்னு கசீர் குர்துபி தான் தெரியும். ஆனா சாமியால தட்டி பாருங்க, எத்தனை தஃசீர் இருக்கு? ஆயிரக்கணக்கான தஃசீர் குர்ஆனுக்கு எழுதப்பட்டிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே ஃபா சபபியான ஒரு புதிய குழப்பம் அந்த வசனத்துக்கு எங்கேயுமே இல்லை, யாருமே சொல்லல. சரி வேண்டாப்பா, அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களை காட்ட வேண்டாம். உங்களுடைய மூதாதையர் இருக்காங்களே முஅத்தஸிலா, அவர்களாவது இன்னைக்கு நீ சொல்ற விளக்கத்தை அந்த வசனத்துக்கு சொல்லி இருக்கிறாங்களா? காட்டுங்க. யாருமே சொல்லல. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஒருவருக்கு உதித்து விட்டது. இது ஏத்துக்கிறான்னா காஃபிரா பாருங்க. இப்படி குர்ஆன் வசனம். அப்ப ஹதீஸ் இருக்கு, புகாரியில, முஸ்லிம்ல, அஹ்மதுல, இன்னும் ஏராளமான நூற்கள்ல சூனியத்தால பாதிப்பு ஏற்படும் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சுஹிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு லபீத் பின் அஸம் என்ற யூதன் சூனியம் வைத்தான். சில தினங்கள் நபி அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு, ஒரு மனைவி இடத்துல உடலுறவு கொள்ளாமலேயே உடலுறவு கொண்ட உணர்வு ஏற்படும். அதனுடைய அர்த்தத்தை நான் பின்னாடி விளக்குவேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஆயிஷாவே, நான் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆயிஷா அவங்களே சொல்றாங்க, ஒரு நாள் நபி அவர்கள் என்கிட்ட இருந்தாங்க, ஆனா துவா செய்தார்கள். சும்மதா, மறுபடியும் துவா செய்தார்கள், மறுபடியும் துவா செய்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷாவே, அப்புறம் என்னிடத்துல ஆயிஷாவே, நான் அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த விஷயத்துல அல்லாஹ் எனக்கு விளக்கம் தந்து விட்டான். என்ன தெரியுமா? 2 வானவர்கள் வந்தாங்க. ஒருவர் என்னுடைய தலைக்கு பக்கத்திலே அமர்ந்தார், ஒருவர் காலுக்கு பக்கத்திலே அமர்ந்தார். ஒரு வானவர் கேட்டார், இவருக்கு என்ன பாதிப்பு என்று. உமா வஜா ரஜுல், இந்த மனிதருக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பு என்ன என்று கேட்டார். இன்னொரு வானவர் சொன்னார், துப்ப, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரு சூனியம் செஞ்சா? லபீத் பின் ஆசம் என்பவன் செய்தான். அது எங்கே இருக்கிறது? இந்த இடத்துல, இந்த கிணத்துல இருக்கிறது. எல்லா விவரத்தையும் சொல்கிறார்கள். நபி அவர்கள் தனக்கு அந்த வஹீயின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். அந்த இடத்துக்கு போறாங்க. வானவர்கள் சொன்ன மாதிரி அங்கே அந்த விஷயம் இருக்கிறது. அப்புறம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் குணப்படுத்துகிறான், குணத்தை ஏற்படுத்துகிறான். இது புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் பல நூற்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க யாரு? உருவத் இப்னு ஜுபைர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உருவா ரலியல்லாஹு. உருவாவுக்கும் ஆயிஷா அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஜுபைர் யாரு சொல்லுங்க பாப்பா, யாராவது? உருவா ஜுபைர் அவங்களுடைய ரலியல்லாஹுடைய மகன், சஹாபியுடைய மகன். ஜுபைர் ரலியல்லாஹு யாரு? ஆயிஷா அவங்களுக்கு ஜுபைர் என்ன வேணும்? யாராவது சொல்லுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி அஸ்மா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் தான் யார்? ஜுபைர். இந்த இருவருக்கும் பிறந்த மகன் தான் யாரு? உருவா. அப்ப உருவா உருவா அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வேணும்? சின்னம்மா வேணும். சின்னம்மாட்டிருந்து உருவா அறிவிக்கிறார். உருவாவிடமிருந்து உருவாவுடைய மகன் ஹிஷாம் அறிவிக்கிறார். ஹிஷாமிடமிருந்து 14 நம்பகமானவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எத்தனை பேரு? 14 நம்பகமானவர்கள். அதுல சில பேர் மதீனா வாசிகளாக இருக்கிறார்கள், சில பேர் மக்கா வாசிகளாக இருக்கிறார்கள், சில பேர் ஈராக்கு, சில பேர் எகிப்து, இப்படி பல நாட்டை சார்ந்தவர்களும் அந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஹிஷாம், உருவா, ஆயிஷா, இந்த 3 பேரும் இரத்த பந்த உறவுகள். யாரு? இரத்த பந்த ஒரு வாப்பா மகன் சின்னம்மா. இந்த அடிப்படையில் இந்த ஹிஷாமும் உருவாவும் யாரு? ஆயிஷா அவங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க சஹாபிய பெண்மணி. ஆனா ஹிஷாமும் உருவாவும் யாரு? அவர்கள் பெரிய இமாம், ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்சவங்க. புகாரி முஸ்லிம்லேயே இவங்களுடைய ஹதீஸ் 100 கணக்கில் இருக்குது, அந்த அளவுக்கு அறிவித்தவர்கள். அப்ப இந்த ஹதீஸை யாருப்பா போய் சொன்ன மறுக்கிறாங்க? இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்குது இல்லையா,
குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டம், அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதை மறுக்கிறாங்க இந்த ஹதீஸை. சரி, ஹதீஸை மறுத்தா இந்த ஹதீஸை ஆயிஷா போய் சொன்னாங்களா, அல்ல உருவா போய் சொன்னாரா, ஹிசாம் போய் சொன்னாரா? ஹிசாம்ன்றது 14 பேர் அறிவிக்கிறாங்க, அவங்க போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா 14 பேர், ஒன்று பொய் சொல்லியிருந்தா ஹிசாம் பொய் சொல்லியிருக்கோம், அல்ல உருவா பொய் சொல்லியிருக்கணும். யாரு பொய் சொன்னா கேட்டா பதிலே இல்லை, ஆன்சரே இல்லை. இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அற்ப சந்தேகங்களை ஏற்படுத்தி யூதர்களும் நசராக்களும் குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் அவர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் அதை சொல்லி இஸ்லாத்தை மறுப்பது. ஆனால் இவர்களுடைய நோக்கம் இஸ்லாத்தை அழிப்பதல்ல, ஆனால் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஒத்து வராத நபிமொழிகளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இப்ப ஹதீஸையும் மறுத்தாச்சு, குர்ஆன் வசனத்துக்கும் சுய விளக்கம் சொல்லியாச்சு. இன்னைக்கு குழப்பம் என்ன தெரியுமா? அந்த ஹதீஸை குர்ஆனோட மோத விட்டு இது குர்ஆனுக்கு முரண்படுது, எனவே நீங்க மறுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு மூமின் என்ன சொல்லுவான்? குர்ஆனுக்கு முரண்படுதுன்னா உங்க மண்டைக்கு முரண்படுது, எனக்கு முரண்படல. அந்த ஹதீஸும் குர்ஆன் வசனமும் உடன்பாடாக இருக்கிறது. அது இமாம் புகாரி அவர்கள் அங்கீகரித்த ஹதீஸ், முஸ்லிம் அவர்கள் அங்கீகரித்த ஹதீஸ், இதுநாள் வரைக்கும் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும் அங்கீகரித்த ஹதீஸ். இதை மறுத்தவர்கள் வரலாற்றிலே முஅத்தஸிலா என்ற வழிகேடர்கள். இதை மறுத்தவர்களுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கிய பட்டம் பிதஅத்வாதிகள், முபத்ததிஆ, பிதஅத்வாதிகள் என்று சொன்னார்கள். அது முரண்படல, நான் ஏத்துக்குவேங்கிறாங்க. அப்ப நீ முஷ்ரிக். நடக்குது. இது உங்களுக்கு புதிய விஷயமா தெரியலாம். ஏன் இந்த டாபிக் இங்க கொடுத்திருக்காங்க தெரியுதா? எதுக்கு? மூமீன்களை எல்லாம் முஷ்ரிக்காக்குகிறார்கள். அதற்குரிய விளக்கத்தை நாம் தெரிய வேண்டும். இந்த வழிகட்ட கூட்டத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். முஷ்ரிக் தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்களை தொழுகிறதே இல்லை. இவர்கள் அல்லாது இன்னைக்கு ஃபத்வா என்ன? நம்ம ஜமாத்தில் உள்ள பள்ளியில தான் தொழுகணும். ஏன்? அந்த ஹதீஸை இவங்க மறுக்கிற ஹதீஸை அவங்க இயக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் மறுப்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா அது சஹீஹான ஹதீஸ். அப்போ மற்றவங்களுடைய பள்ளிவாசல் அங்கெல்லாம் போய் தொழுகாத. அவர்லாம் அந்த ஹதீஸை நம்புறார், பின்பற்றி தொழுகக்கூடாது. ஒரு ஆள் வருவார் பள்ளிக்கு, மற்றவருடைய பள்ளிக்கு. என்ன செய்வார் தெரியுமா? ஜமாத் நடந்துட்டு இருக்கும், பாத்ரூமில் உட்காந்துருப்பார். ஜமாத்து முடிஞ்சோடனே வருவார். அவர்கிட்ட கேட்டாங்க சகோதரர்கள், எங்க ஜமாத் நடந்திருக்கீங்க, எப்பயுமே ஜமாத் நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பாத்ரூம்ல டைம் கழியுது, என் ஜமாத்தில் கலந்து கொண்டா என்ன? தனியாக தான் தொழுதுட்டு போவார். அவர் சொன்னார், நீங்களாம் புகாரில் உள்ள அந்த ஹதீஸை நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, சூனியத்தில் அல்லாஹ் நானா பாதிப்பு ஏற்பட்டு நம்புறீங்கல்ல, அப்போ நீங்களாம் முஷ்ரிக்ல, உங்க பின்னாடி எப்படி தொழுகிறது? அதனால நான் தனியாக தொழுகிறேன். அப்போ இந்த பள்ளிக்கு மட்டும் வரலாமான்னு கேட்டுட்டாங்க. அடுத்து அந்த பள்ளிக்கு அவர் வர்றதில்லை. எந்த அளவுக்கு பத்தியலா? பாத்ரூம்ல கூட இருப்பேன், ஜமாத்துல இருக்க மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். தெளிவாக ஃபத்வா கொடுக்கறாங்க. ஏன் ஹரம்ல தொலை வைக்கிறாங்களே இமாம்கள், ஹரம் ஷரீஃப்ல தொலை வைக்கிறாங்களே இமாம்கள், அவங்கள பின்பற்றி தொழலாமான்னு கேட்டா மலுப்பலான பதில். அவங்களுக்கெல்லாம் எங்க விளக்கம் போகல, இந்த மண்ணாங்கட்டி விளக்கம் போகலையா? யாருக்கு? இந்த ஹரம்ல உள்ள இமாமுக்கு, புகாரிக்கு, அவங்களுக்கெல்லாம் போகலையா? அதனால அவங்களாம் முஸ்லிம். எங்க விளக்கம் போய் மறுத்துட்டு அவங்களாம் முஷ்ரிக். இப்படியே சொல்லி சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் வரும்போதெல்லாம் அவன் விளக்கத்தை சொல்ல வேண்டியதானே? என்னமோ விளக்கம் தெரியாமையா இருக்குது, நீ சொல்ற விளக்கம்னா ஏற்கனவே வழிகட்ட கூட்டம் சொன்ன விளக்கம் தானே, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தானே போய் ஹரம்ல போய் இமாமா இருக்கிறாங்க, ஒவ்வொரு பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறாங்க. விளக்கத்தை சொல்லி பாரு, காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப இதனுடைய ஃபத்வா என்னங்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் முஷ்ரிக், நாங்க தான் மூமின், நாங்க தான் முஸ்லிம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இதுவும் பெரிய வழிகேடு, இதுவும் பெரிய பிதஅத். நீங்க பிதஅத், ஷிர்க், வழிகேடுன்னு எதை நினைக்கிறீங்க? தர்காவுக்கு போறது அது ஷிர்க், வழிகேடு தான். அது மட்டுமா வழிகேடு? மௌலூது ஓதுறது வழிகேடு தான். அது மட்டுமல்ல, இன்னொரு வழிகேடும் இருக்கிறது. என்ன தெரியுமா? முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக் என்று சொல்வது வழிகேடு.
அது நபி அவர்கள் எச்சரித்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு வழிகேடு இந்த சமுதாயத்தில் வரும் என்று. எத்தனை ஹதீஸ்கள் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இதா கால ரஜுலுல் அஹீஹி யா காஃபிர், ஒரு முஸ்லிமை பார்த்து தன்னுடைய சகோதரனை பார்த்து காஃபிரே என்று யாராவது சொன்னால் ஃபக்கத் பாபிஹி அஹதுஹுமா, அவர்ல ஒருவர் காஃபிர் ஆகி விடுவார். ஒண்ணு நீ சொன்ன நபர் காஃபிரா இருந்தா பிரச்சனை இல்லை, நீ தப்பிச்ச. அவன் முஸ்லிமா இருக்கிறான், நீ காஃபிர அவனை பார்த்து சொன்ன நீ காஃபிர் ஆயிருவ. நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த எச்சரிக்கை? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஃபத்வாவை கொடுத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள் யாரை பார்த்து இந்த ஃபத்வா கொடுக்கிறார்கள்? கபூர்ல போய் முட்டக்கூடிய மக்களை பார்த்தா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய மக்களை பார்த்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை பார்த்து இவர்களுக்கு தப்பா தெரிய ஹதீஸ, சஹீஹான ஹதீஸ நம்பிய ஒரே காரணத்துக்காக இவங்களாம் முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள். அப்போ உங்க நிலைமை என்ன? இந்த ஃபத்வாவை நம்பக்கூடிய மக்களே, இவருடைய பேச்சை கேட்டு முஸ்லிம்களுக்கு பின்னால் நின்று தொழுவதை புறக்கணிக்கக்கூடிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நீங்க யார முஸ்ரிக்னு சொல்றீங்க? இமாம் புகாரி அறியாமையில ஷிர்க்ல இருந்தாரா? அல்லாஹ் பாதுகாக்கணும். புகாரி இமாம சொல்றாங்க, அவர் அறியாம முஸ்ரிக்கா இருந்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு புகாரி மட்டுமா? உலகத்தையே நீ முஸ்ரிக்காக்குறியே, இதனால் வரைக்கும் வந்து இஸ்லாமிய சமூகத்தையே ஷிர்க்ல இருந்துச்சு என்று சொல்லி 1400 வருஷத்துக்கு பின்னாடி இப்பதான் நாங்க பக்கா தௌஹீதா முழுமையான முஸ்லிமா சமுதாயத்தில் உருவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறீங்களே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் முஸ்ரிக்காக இல்லாவிட்டால் நீங்க முஸ்ரிக்காயிருவீங்க. அது உங்களுக்கே திரும்பிடும். நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. அது மாதிரி சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு? முஸ்லிம்களை பூரா கொண்டுகிட்டு இருக்கிறார். ஒரு ஆளு முஸ்லிம்களை பூரா கொண்டுகிட்டு இருக்கிறார். நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? சரி, கொலை செஞ்சுட்டு போறான்னு சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு கோபம் வரும், ரோஷம் வரும். இது என்ன அநியாயம், முஸ்லிம் இப்படி கொலை செய்யறான் என்று நீங்கள் வெகுண்டு எழுவீர்கள். இது மாதிரி வெகுண்டு எழக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை, மூமின்களை முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப எந்த ஹதீஸையும் சொல்ல முடியல, ஏன்னா அதுவும் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவாங்களோ என்ற நிலைதான் இருக்குது. ஏன்னா புகாரில இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸ் போயிடுச்சு. நாளாக நாளாக ஹதீஸ் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு போக வேண்டியது, அங்க எதிராளி கேட்பார், இந்த ஹதீஸை மறுப்பியா, இதை மறுப்பியா, இதை புகாரில் இருக்க மறுப்பியா அப்படின்னு கேட்பார். ஆமா, இதுவும் சரியில்லையே, போடு அந்த ஹதீஸை. அதையும் மறுப்போம். ஒவ்வொரு விவாதத்துல 4 ஹதீஸ் காலியா போயிடும். இந்த கிறிஸ்தவ விவாதத்தில் அஜுவா பத்தி அவன் கேட்டுட்டான் கேள்வி. அஜுவா படத்தை திண்டு விஷத்தை குடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அங்கேயே அந்த ஹதீஸை போட்டாச்சு. அதெல்லாம் பட்ட விவாதத்துல மாற்று கருத்துல உள்ள இவங்களுக்கு மாற்று கருத்துல உள்ள சகோதரர்கள் புகார்ல உள்ள ஒரு 4 ஹதீஸ் எடுத்து போட்டு, இதெல்லாம் உங்க அறிவுக்கு மாத்தமா தானே இருக்கு, மறுப்பீங்களாம் கேட்டாங்க. மறுத்தாச்சு. இப்படி இந்த ஒவ்வொரு விவாதத்திலையும் பல ஹதீஸ்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இது என்ன யாருடைய சொத்து? தூக்கி தூக்கி எறிகிறதுக்கு யாருடைய சொத்து? நீங்கள ஹதீஸ் எழுதி வச்சா உனக்கு தெரியும் வழி. அவ்வளவு ஹதீஸை பாதுகாத்து சஹீஹ் இதெல்லாம் லைஃப் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. குர்ஆனுக்கு முரண், தூக்கி போடு தூக்கி போடு. என்ன அநியாயம்! அந்த புகாரில தான் நபி அவர்கள் சொல்றாங்க, மன் கதஃப மூமினன் பி குஃப்ரின், யார் ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்கிறானோ ஃபஹுவ கத்லிஹி, அவன் அந்த மூமினை கொலை செய்வதற்கு சமம். நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மூமினை பார்த்து காஃபிர்னு சொன்னீங்கன்னா கொலை பண்ணுறீங்க. அப்ப இந்த பிரச்சனை நீங்க எப்படி பார்க்கணும்? மூமினை கொலை செய்தால் அதை எப்படி பார்ப்பீங்க? அப்படி இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும். கொலை செய்யறான், ஒரு முஸ்லிமை காஃபிர்னு சொன்னா அவன் கத்ல் பண்றான், கொலை செய்கிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஹ்வஃப மா அகாஃப அலைக்கும் ரஜுலுன், உங்கள் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது ஒரு மனிதனைத்தான், ஒரு மனிதனைத்தான் நான் மிகவும் பயப்படுகிறேன். யாரு தெரியுமா? ரசூல்லா பயந்த மனிதர். யார பயந்தாங்க? இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனையும் இந்த ஹதீஸையும் ஒப்பிட்டு பாருங்களேன், கச்சிதமா 100% பொருந்தி போகும்.
யார பயந்தாங்க? கரால் குர்ஆன், குர்ஆனை அவன் ஓதுகிறான். குர்ஆனை ஓதி மக்களுக்கு குர்ஆனை பிரச்சாரம் செய்கிறான். ஃபைதா ரோயத் பஹஜத்துஹு அலைஹி, அந்த குர்ஆனை ஓதி இவன் நல்ல மனிதன், வ கான திரானில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடியவன் என்ற ஒரு தோற்றம் அவன் மீது பார்க்கப்பட்ட பிறகு அடுத்துதான் அவனுடைய வேட்டை இருக்குது. இதுவரைக்கும் நான் குர்ஆனை ஓதியாச்சு, மார்க்கத்துக்காக தொண்டு செஞ்சாச்சு, இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடியவனாக மாறியாச்சு, மக்களுடைய நம்பிக்கை எல்லாம் பெற்று விட்டாச்சு. இனி அடுத்து என்ன செய்வானா? இவன் தன்னுடைய தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிடம் சென்று அவனை முஷ்ரிக் என்று சொல்லி அவனை வாளால் ஏந்தி போர் செய்கிறான். இவனைத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு அதான் நடக்குது. யார் இந்த ஃபத்வா? ஏதோ ஒரு மார்க்க அறிவு இல்லாம அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிட்டா அது வேற கணக்கு. யாரு கொடுக்கிறா? மக்களுக்கு குர்ஆனை சொல்லி, நபிமொழிகளை சொல்லி, இன்னைக்கு என்னென்ன ஹதீஸ்களை மறுத்தாங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு அறிவெல்லாம் சொன்னதுக்கு பிறகு, அங்கீகாரத்தை பெற்ற பிறகு, இவர் தௌஹீத்வாதி, தௌஹீதுக்காக பாடுபட்டவர், பெரிய அறிஞர் என்ற ஒரு நிலை வந்த பிறகு இது போன்ற ஃபித்னாவை கையில் எடுக்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க? இந்த மாதிரியான மனிதர்கள் சமுதாயத்தில் உருவாகுவார்கள். நீ அவரை கண்டு ஏமாந்துராத. எனவே எச்சரிக்கையாக இருங்கள் சகோதரர்களே. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நிறைய மக்கள் குழம்புறாங்க. என்ன குழம்புறாங்க? யாரு சொல்றதை ஏத்துக்கிறது? அவங்க சொல்றதை பார்த்தா அறிவுபூர்வமா பார்த்தா சரிங்கிற மாதிரி தெரியும். அப்ப மக்கள் குழம்புறாங்க. ஏன் குழம்புறீங்க? எதுக்கு குழம்புறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வழி இருக்குதுங்க. குழப்பங்களின் போது நம்ம எப்படி இருக்கணும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழியை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 1000 பேர் 1000 சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும், நபிமொழிகளுக்கு எதிராக உங்களிடத்திலே சந்தேகத்தை கொண்டு வந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் திர்மிதியில, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், கண்கள் கலங்கும் அந்த உபதேசத்தை கேட்டால், உள்ளங்கள் நடுநடுங்கும். அப்படிப்பட்ட உபதேசம். விடைபட்டு செல்லக்கூடியவர் கடைசியா சொல்லுவாரே வார்த்தைகள், அது போன்ற வார்த்தைகளாக இருந்தது அது. அப்படிப்பட்ட உருக்கமான உரையை நபி அவர்கள் ஆற்றினார்கள். அந்த உருக்கமான உரையில் ரசூலுல்லாஹ் கடைசியாக இந்த சமுதாயத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே மிகவும் உருக்கத்தோடு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? மை ஆயிஷ் மின்கும் பாதி, எனக்கு பிறகு உங்களில் யார் வாழுவாரோ, ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான முரண்பாடுகளை, குழப்பங்களை காண்பார், கருத்து வேறுபாடுகளை காண்பார். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய ஹதீஸை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற, நேர்வழி காட்டப்பட்ட கலீஃபாக்களுடைய வழிமுறையையும் பற்றி பிடியுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லு அலைஹா பின் நவாஜித், அதை உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடவாய்ப்பற்களால் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள்? அல்லு அலைஹா பின் நவாஜித், கடவாய்ப்பற்களால் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இழுப்பாங்க. சொன்னாதானே இன்னைக்கு பிரச்சனை. இது நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் அங்கீகரிச்ச வந்த ஹதீஸே இல்ல, அதானே இங்க பிரச்சனை. அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப சுன்னா உங்ககிட்ட இருக்குது, இது நாள் வரைக்கும் நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. அந்த சுன்னாவை உங்களிடமிருந்து பிடிச்சு இழுக்கிறாங்க. விட்டுறாதீங்க. எப்படி பிடிக்கணும்? கடவாய்ப்பல்லால். ஏ ரசூலுல்லாஹ் கடவாப்பல்ல சொல்றாங்க. எப்பங்க பிடிப்போம் கடவாப்பல்ல? யாராவது ஒரு ஆள் இழுத்தா தானே கடவாப்பல்ல பிடிப்போம். விடமாட்டேன், நீ இழுத்தால் விடமாட்டேன். அப்படித்தான் உன்கிட்ட உள்ள ஹதீஸ, என்னுடைய வழிமுறையே சில பேர் வந்து பிடிச்சு இழுப்பான். இதை விட்டுருமா? விடாத, பலமாக பற்றி பிடித்துக்கொள், நீ வெற்றி அடைவாய். குழப்பம் தேவையா? யாரு சொல்றது சரி தேவையா? தெளிவா ஹதீஸ் இருக்கா பிடிச்சுக்கோங்க.
என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் சந்தேகத்தை தூக்கி எறிங்க. அதே மாதிரி நபி இன்னொரு அடையாளத்தை சொன்னாங்க. என்ன அடையாளம்? சுன்னா, அந்த சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய ஹலீஃபாக்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க வஹியல் ஜமா, அதுதான் நபித்தோழரின் கூட்டமைப்பு. நபித்தோழர்கள் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு, ஜமாத்து. நீங்க ஜமாத்து பாருங்க, இன்னைக்கு இவங்க மறுக்கிறாங்களே ஹதீஸ்கள், அந்த ஹதீஸை நம்புற சிறுக்குன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த கருத்தை சொன்னது யார்? வரலாறு தெளிவா இருக்குது. முஸ்லிம்கள் எல்லாம் சஹாபாக்குடைய காலத்தில் இந்த குழப்பம் வரல, தாபீன்களுடைய காலத்திலே வரல. அதற்கு பிறகு முஅத்தஸிலாக்கள் திடீரென தோன்றி இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து ஜமாத்தை விட்டு விலகி சென்றார்கள். அவர்கள் சொன்ன கருத்து தான் இது. ரசூலுல்லாஹ் ஜமாத்துன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன கொள்கையில் இருந்தாங்க தெளிவா பாருங்க. சிறுநாள பாதிப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ் நன்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லி இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளத்தையும் சொன்னார்கள். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸ் தான். எது வழிகேடு? தொழுதுட்டா அவங்க நேர்வழியில் ஆயிர முடியுமா? நோன்பு வச்சுட்டா சத்தியத்தில் இருக்காங்கன்னு அர்த்தமா? நம்மளை விட நல்ல சிறப்பா பணி செய்யறாங்கன்னு வைங்க, நம்மளாம் கம்மியா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்மளோட அதிகமா செய்யறாங்க. ஆனால் மூமினை பார்த்து முஷ்ரிக் என்று சொன்னால், நீ எவ்வளவு தொழுதாலும் நோன்பு வச்சாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த ஒரு ஃபித்ராவை செய்தால் போதும், நீ வழிகேடன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. பிற்காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகும், பிற்காலத்திலே உருவாகும். அவர்கள் யஹ்தூன பிகைரி ஹதி, நான் காட்டாத வழியை காட்டுவார்கள். யஸ்தன்னூன பிகைரி சுன்னத்தி, நான் காட்டாத சுன்னத்தை வழியை அவர்கள் சொல்வார்கள். இங்க பிரச்சனை என்ன? ஹதீஸ மறுக்கிறது தான். நபி அவர்கள் சொன்ன அடையாளம் என்ன வழிகேடர்களுக்கு? யஸ்தன்னூன பிகைரி சுன்னத்தி, என்னுடைய வழியை அவர்கள் எடுக்க மாட்டார்கள், நான் காட்டாத வழியை அவர்கள் எடுப்பார்கள். இது ஒரு அடையாளம். அப்ப எதை தூக்குவாங்க? யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். ஓதுறாங்களா இன்னைக்கு? ஹதீஸையும் குர்ஆனையும் மோத விட்டு ஹதீஸ புறா மறுத்து குர்ஆனை ஓதுறாங்களா? யஹ்சபூன அன்னஹு லஹும், அந்த குர்ஆன் தங்களுக்கு சாதகமானது என்று நினைப்பார்கள். வஹுவ அலைஹிம், ஆனால் அது அவர்களுக்கு எதிராக இருக்கும். அவங்க நினைச்சுக்கிடுவாங்க நம்ம குர்ஆன்ல இருக்கிறோம். ஹதீஸ் அந்த குர்ஆனோட மோத விட்டு குர்ஆன் ஹதீஸ மறுத்துற வேண்டியது. குர்ஆன் நமக்கு இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனா உண்மையிலே குர்ஆன் அவங்களுக்கு எதிராக இருக்கும். இது வழிகேடர்களுடைய இரண்டாவது அடையாளம். முதல் அடையாளம் ஹதீஸ மறுப்பாங்க, இரண்டாவது அவங்க குர்ஆனை தூக்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க யார் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்களா? ஏதாவது வேற தவறு செய்வாங்களா? உபச்சாரம் பண்ணுவாங்களா? அதுல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. எந்த அளவுக்கு? யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம், அவங்க தொழுகிற தொழுகையோட நீங்க உங்க தொழுகையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க தொழுகையெல்லாம் நீங்க அற்பமா நினைப்பீங்க. இதெல்லாம் என்ன தொழுகை? அப்படி தொழுவாங்க. சியாமஹுமா சியாமிஹிம் அமலஹுமா அமலிஹிம், நீங்க வைக்கிற நோன்பையும் அவங்க வைக்கிற நோன்பையும், நீங்க செய்யற பணியையும் அவங்க செய்யற பணியையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. ஆனா அதை நம்பி ஏமாந்துராதே. அவங்க என்ன செய்வாங்க? யஹ்ருஜூன அலா ஹீனி ஃபுர்கத்தி மினன் நாஸ், மக்களை துண்டாடுற வேலையை பார்ப்பாங்க, பிளவுபடுத்துற வேலையை பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு? ஹவாரிஜிகள் தானே சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க அவங்க? யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களை கொல்வார்கள். வ யதஊன அஹ்லல் அவ்சான், சிலை வழிபாட்டுக்காரர்களை விட்டு விடுவார்கள். இன்னைக்கு நடக்குதா? இவங்க காட்டக்கூடிய இந்த மூர்க்கத்தனமும், அவங்க கூட சலாம் கூட சொல்றது கிடையாது, அந்த பள்ளிக்கு போகாத, பார்த்தா நயவஞ்சகனை பார்க்குற மாதிரி பார்க்கறது. யாரிடத்துல கடுமையா நடக்கிறாங்க? முஸ்லிம்கள் இடத்துல. ஆனா யார்கிட்ட இவங்க நெருக்கமா நடக்கிறாங்க, பணிவோடு நடக்கிறாங்க? முஸ்லிம் அல்லாதவர்களிடத்துல. அல்லாஹ் என்ன அடையாளத்தை சொன்னா நன்மக்களுக்கு? அதில்லத்தன் அலல் மூமினின் ஐஸத்தன் அலல் காஃபிரின், மூமினிடத்துல பணிவாகவும் காஃபிரிடத்துல கடுமையாக நடந்து கொள்வார்கள் சஹாபாக்கள். ஆனா ஓ நடமை என்ன? முஸ்லிம்களை பூரா முஷ்ரிக்காக்கிட்டு கடுமையா நடக்கிற காஃபிர்கள்ட்ட போடி சகோதரன். இங்க உள்ளவங்களாம் எவனும் சகோதரன் கிடையாது, எல்லாமே விரோதி. காஃபிர்கள்ட்ட போய் சகோதரன்.
தீவிரவாதத்தை ஒழிப்போம், கை கொடுக்குறீங்க, ஒழிங்க, நல்லதுதான். ஆனால் உங்களோட இந்த முஸ்லீம் தானே, கை கொடுக்க போனா கொடுக்கறது இல்லை. என்ன இது? அப்ப இதெல்லாம் வழிகேடருடைய வழி. நல்ல யோசிச்சு பாருங்க. குரானை ஓதுவார்கள், குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இரண்டாவது, தெளிவான சையான நபிமொழியை மறுப்பார்கள். அடுத்து சஹாபா முஸ்லிம்களை முஷ்ரிக் என்று காஃபிர் பட்டம் தருவார்கள். ஆனா நல்ல தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, சிறப்பா செயல்படுவாங்க. இதெல்லாம் நபி அவர்கள் சொன்னாங்க. முஸ்லிம்களிடத்துல கடுமையா நடப்பாங்க, காஃபிர்கள்ட்ட போய் ஒட்டி உறவாடுவாங்க. யோசித்து பாருங்க, இந்த அடையாளங்கள் அப்படியே பொருந்தி போகிறதா? அலி ரலியல்லாஹு ஹவாரிஜிகள் காஃபிர்னு சொன்னாங்க. இனில் ஹுக்கும் இல்லான்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கிற வேண்டியது. அப்ப ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் எல்லாம் மறுக்க வேண்டியது. ஹவாரிஜிகள் பாருங்க, ஹதீஸ் ஏத்துக்கிற மாட்டாங்க, ஹதீஸை மறுப்பாங்க, குரானை தூக்குவாங்க. அலி ரலியல்லாஹு காஃபிர்னு சொன்னாங்க. இதனுடைய ஃபித்னா, இது உங்களுக்கு தெரியல. இப்ப இந்த ஃபித்னாவுடைய ஆழம் இது கடைசி எங்க கொண்டு போய் முடியுங்கிறீங்க? கொலையில போய் முடியும். வரலாறு நெடுங்கிலும் முஅ்தஸிலாக்களுக்கும் அஹ்லு சுன்னாவுக்கும் பிரச்சனை இதுதான். அறிவை புகுத்தி முஸ்லிம்களை காஃபிர் ஆக்குறது முஅ்தஸிலா. அஹ்லு சுன்னா வல் ஜமா சலஃபுகள் இவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஹதீஸ்ல உள்ளதா அப்படி நம்பு, அறிவை புகுத்தாத. என்ன நடந்துச்சு? இந்த முஅ்தஸிலாக்கள் முஸ்லிம்களை எல்லாம் இவெல்லாம் முஷ்ரிக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சாங்க. பல இமாம்களை, இமாம் அஹமது பின் அம்பல, இன்னும் பல அறிஞர்களை கொடுமைப்படுத்தினார்கள், சிறைக்குள் தள்ளினார்கள். இவங்களுக்கு அதிகாரம் இல்லை, இருந்தா நிலைமை என்ன தெரியுமா? ஹவாரிஜிகள் செஞ்சதுதான் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளாம் முஷ்ரிக்குன்ட்டாங்க, அவங்களுக்கு எதிர்த்து நம்ம பேசுறோம், சுன்னாவுக்காக குரல் கொடுக்கிறோம். அப்ப என்ன செய்வாங்க? இவன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே கொல்லப்பட வேண்டியவர்கள் யார்? யார் கொல்லப்பட வேண்டியவர்கள்? யார் நபி மொழியை மறுத்து குரானுக்கு சுயவிளக்கம் கொடுத்து முஸ்லிம்களை முஷ்ரிக் என்று சொல்லி ஃபித்னாவை ஏற்படுத்துகிறார்களே, இவர்கள் தான் கொல்லப்பட வேண்டியவர்கள். நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வழிகட்ட ஹவாரிஜிகளை சொல்லிட்டு, நான் இருந்தால் லஅக்துலன்னஹும் கத்ல ஆத், ஆது சமூகத்தை அல்லாஹ் கொண்டா இல்லையா? ஒரு ஆளை விட்டு வைக்காம கொண்டானா இல்லையா? அப்படி நான் அவர்களை வேறறுப்பேன், கொல்லுவேன் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த ஆட்சி கீழே இவர்கள் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அலி ரலியல்லாஹு இந்த மாதிரி ஒரு ஃபித்னாவை செஞ்ச ஹவாரிஜிகளோட என்ன செஞ்சாங்க? போர் பண்ணி அவர்களை கொலை செய்தார்கள். அப்ப இந்த அளவுக்கு சகோதரர்களே, இது ரொம்ப ஆபத்தான ஒரு டேஞ்சரான விஷயம், குழப்பம். இத நபி அவர்கள் தெளிவான அடையாளத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மையு ஷாக்கிர் ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் மூமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. இந்த தூதரோடு முரண்பட்டு நேர்வழி தெளிவான பிறகு தூதரோடு முரண்பட்டு மூமின்கள் செல்லாத பாதையிலே யாரு செல்கிறாரோ அவனை போன வழியிலே விட்டு விடுவோம், அவன் போகக்கூடிய இடம் நரகம், நரகத்தில் அவனை சுட்டு பொசுக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்க நீங்க பாருங்க, அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லுவான். தூதரோடு மோதுறது, இஷாக்கிர் ரசூல், தூதரோடு மோதுறது ஒண்ணு. வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் செல்லாத பாதை. அப்ப மூமின்களுடைய பாதையை புறக்கணிப்பான். மூமின்களுடைய பாதை என்ன? சுன்னாதான் மூமின்களுடைய பாதை. ரசூலுல்லாஹ் காட்டிய வழியில மூமின்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு வருவார்கள். இப்ப திடீர்னு உருவாகி என்ன செய்வான்? அந்த தூதருடைய வழியை புறக்கணிப்பான். அந்த தூதருடைய வழியில மூமின்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பார்களே, அவ்வளவு மூமின்களையும் அவர்கள் முஷ்ரிக்காக்குவார்கள். இந்த ரெண்டு அடையாளம் வருதா இல்லையா? இவர்கள் அல்லாஹ் வழிகேடர்கள் என்று சொல்லுகிறான். இதனாலதான் சத்தியத்திலையும் அசத்தியத்தில் உள்ள மக்களுக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வந்த பேர் தான் என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா, நாங்கள் சுன்னாவுடையவர்கள், வல் ஜமா, ஜமாத்துடையவர்கள். இது யார் வச்ச பேரு? நேர்வழியில் உள்ளவங்களுக்கு இந்த பேரு கிடையாது.
ஏன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅங்கிற பேரை வச்சாங்க? இது நபி அவர்கள் சொன்ன அடையாளம். வழி வரலாறுல இந்த முஅத்தஸிலா, காதியானி, ஹவாரிஜ் இவங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. இவங்க குர்ஆனை தூக்கி இருப்பாங்க, சுன்னாவை விட்டு இருப்பார்கள், ஜமாத்துடைய கருத்துல இருக்க மாட்டாங்க, ஜமாத்தை விட்டு வெளியே நிற்பாங்க. அப்ப அவரிடத்துல சுன்னாவும் இல்லை, ஜமாத்தும் இல்லை. இது யார் வச்ச பேரு? கருத்து வேறுபாடுகளின் போது, குழப்பங்களின் போது நபி அவர்கள் சொன்ன தெளிவான 2 அடையாளம். நீங்க இந்த ஃபித்னாக்கள் வரும்போதெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு புகாரியை பூரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆனை முழுக்க படிக்க வேண்டிய புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2 அடையாளத்தை மட்டும் பாருங்க, பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். 2 அடையாளம். டீ கடையில் டீ ஆத்துறவர் கூட கண்டுபிடிச்சிடலாம் இது வழிகேடா இல்லையான்னு சொல்லி. கடையில் புரட்டா போறாரு, மார்க் அறிவே இல்லை, அவர் கூட கண்டுபிடிச்சிடலாம் இது வழிகேடா இல்லையான்னு. 2 அடையாளம். சுன்னா ஜமா. நபி தானே சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை கற்றிப்பிடியுங்கள். ஃபிர்கத்துன் நாஜியா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும், 73 கூட்டமும் 72 கூட்டமும் நரகத்துக்கு போகும் சொன்னாங்களே, அந்த ஒரு கூட்டம் யார்? வஹியல் ஜமா, அதுதான் ஜமாத். இது நபி அவர்கள் சொன்ன அடையாளம். குழப்பங்களின் போது அஹ்லு சுன்னா வல் ஜமா, இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்கிறான். இந்த தூதரோடு முரண்பட்டு அப்ப சுன்னாவோடு மோதுகிறான். எத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்களுடைய பாதையை புறக்கணிக்கிறான், அவன் ஜமாத்தை விடுகிறான். சத்தியத்தில் உள்ள மக்கள் சுன்னாவையும் ஜமாத்தையும் பற்றி பிடிப்பார்கள். இதுதான் சகோதரர்களே. இப்ப இந்த சூனிய பிரச்சனை இருக்குதா இல்லையா? இதுல நீங்க பாருங்க, சுன்னா எங்க இருக்குதோ அங்க போய் சேர்ந்துக்கோங்க, ஜமாத் எங்க இருக்கோ அங்க போய் சேர்ந்துக்கோங்க. இன்னைக்கு இவங்களுடைய கருத்துக்கு சுன்னாவையும் காட்ட முடியாது, ஜமாத்தையும் காட்ட முடியாது. இப்படி தெள்ள தெளிவாக அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நாம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த 8:10 இந்த நிகழ்ச்சி, இந்த அமர்வு முடியுது. இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது. அதில் இன்ஷா அல்லாஹ் இந்த சூனியத்தை பற்றி ஒரு குழப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன குழப்பம்? இது சூனியத்தால் பாதிப்பு ஏற்படணும்னா ஷிர்க்கு, முஷ்ரிக்குங்கிற அளவுக்கு குழப்பி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே லாஜிக்கு தான், லாஜிக்கும் தர்க்கவாதங்கள் தான். அந்த அளவுகள் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதில்லை. அப்போ அது ஷிர்கா, அது ஈமானா, அது ஷிர்கில் வருமா என்ற விஷயத்தை, ஏன்னா அக்கீதா பிரச்சனையாக இருக்கிறனால இது அக்கீதா பிரச்சனை சகோதரர்களே. நீங்க பாருங்களேன், அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையை விளக்குனாங்களா இல்லையா? அந்த கிதாபுல நிறைய விளக்குவாங்க. அஹ்லு சுன்னா ஜமாத்னா கபர் வேதனையை நம்புவாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை தாவீல் பண்ண மாட்டோம், அப்படி நிறைய கொள்கையை சொல்லுவாங்க. அதுல இந்த விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க. எந்த விஷயத்தை? அபுல் ஹசன் அஷாரி முஅத்தஸிலாவால வளர்க்கப்பட்டு, அபு அலி ஜுப்பாங்கிற ஒரு முஅத்தஸிலா இருக்காரு, அவரால் வளர்க்கப்பட்ட அந்த அபு அலி ஹசனு கொஞ்ச காலத்துல அந்த முஅத்தஸிலா கொள்கையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த வழிகேடு தெரிஞ்சது பிறகு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து முஅத்தஸிலாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அஹ்லு சுன்னா ஜமாஅத்துடைய கொள்கையை பரப்பினார். அவர் தன்னுடைய கிதாப் மகாலாத்துல் இஸ்லாமியின் அல் இபானா அப்படிங்கிற அந்த நூல்ல 2 நூல்லையும் அவர் சொல்றாரு, நுஸத்திகு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினராகிய நாம் உண்மைப்படுத்துவோம், நம்புகிறோம், பி அன்ன ஃபி துன்யா சஹரத வ ஸஹரா, பூமியிலே துன்யாவிலே சூனியம்னு ஒன்று இருக்குது, சூனியக்காரர்களும் இருக்கிறார்கள். வ அன்ன ஸஹர காயினும் மௌஜூதுன் ஃபி துன்யா, உலகத்திலே சிகர் என்பது இருக்கிறது, அதை மறுக்க கூடாது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். எப்போ உள்ள அறிஞர் இவர்? ஹிஜ்ரி 260 இவர் பிறக்கிறார். அந்த காலகட்டத்தில் உள்ளவர் அஹ்லு சுன்னா ஜமாஅத்துடைய கொள்கையை தெளிவுபடுத்துகிறார். பெரிய அறிஞர், ஆலிம். சூனியத்தால் அல்லாஹ் நாடும் போது மட்டுமே பாதிப்பு ஏற்படும் என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்பக்கூடிய முஸ்லிம்கள், முஷ்ரிக்குகள், இந்த நம்பிக்கை ஷிர்கான நம்பிக்கை என்று சொல்லி மிகப்பெரிய குழப்பம் இன்று ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அவங்க இதை எப்படி ஷிர்க்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கத்தியை எடுக்க வேண்டும், கம்பை தூக்க வேண்டும்,
அல்லது ஓங்கி அடிக்க வேண்டும், இப்படி ஏதாவது ஒரு துணை சாதனம் இருக்க வேண்டும். அப்போதுதான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். சூனியத்தில் கத்தி இல்லை, கம்பு இல்லை, கையாலையும் அடிக்கிறது இல்லை, எந்த துணை சாதனமும் இல்லை. இதில் எப்படி பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? எந்த துணை சாதனமும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய செயல். அப்ப சூனியக்காரன் இந்த முறைப்படி பாதிப்பு ஏற்படுத்துகிறான் என்று நம்புவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுடைய தன்மை சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று நாம் நம்புவதாகிவிடும். எனவே இது ஷிர்க். இப்படி நம்புவோர்கள் முஷ்ரிக்குகள் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிய வேண்டும். சுன்னாவில் உள்ள ஒரு விஷயத்தை ஷிர்க் அளவுக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் யார் என்றால் வழிகேடர்கள். என இஸ்லாமிய வரலாற்றில் வழிகேடர்கள் இது போன்ற காரியத்தை செய்வார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், அது எப்படி இணை வைப்பாகும்? இணை வைப்பு இல்லாமல் அழகான முறையில் புரிவதற்கு முடியும். ஆனால் என்ன செய்வார்கள்? குர்ஆன் வசனத்தை தங்களுடைய கருத்துக்கு தோதுவாக வளைப்பார்கள். இவருடைய கருத்துக்கு ஒத்துவராத நபிமொழிகளை மறுப்பார்கள். அந்த நபிமொழி சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் நேரடியாக சொல்லக்கூடிய பொருளை இணை வைப்பு என்ற அளவுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இணை வைப்பு இல்லை. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். வரலாற்றில் இந்த முஅத்தஸிலான ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அவர்கள் இது மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ் பேசுவான், இப்படியெல்லாம் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த முஅத்தஸிலாக்கள் இதையெல்லாம் மறுப்பார்கள். அல்லாஹ் எப்படி பேசுவான், அல்லாஹ் எப்படி கேட்பான், அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? நம்மளும் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறானா இல்லையா? நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறானா இல்லையா? நம்மளும் பேசுறோம், அல்லாஹ்வும் பேசுறானா இல்லையா? அப்ப அல்லாஹ் பார்ப்பான், கேட்பான், நடப்பான் என்று நாம் சொன்னால் நாம் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குறோம். இது ஷிர்க்கு. அவங்க சொல்றதை பார்த்தா பேச்சு நல்லா இருக்கும். ஆமா, நம்ம பேசுறோம், அல்லாஹ்வும் பேசுறான், அப்ப ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரில இருக்குது. அதனால் இதை நம்பி நிறைய பேர் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுத்தார்கள். அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், எல்லாத்தையும் மறுத்தார்கள். ஆனால் சத்தியத்தில் உள்ள மக்கள் நீ என்னதான் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குழப்பத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க. அவங்க எப்படி புரிஞ்சாங்க? அல்லாஹ் பார்க்கிறது வேற, நம்ம பார்க்கிறது வேற. அல்லாஹ் கேட்கிறது வேற, நம்ம கேட்கிறது வேற. இப்படி வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு பார்ப்பான், அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு பேசுவான், அது வேற இது வேற என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்க மாட்டார்கள். அப்ப இது ஷிர்க்குன்னு சொன்னது யாருன்னா வழிகேடர்கள் தான். அது மாதிரி தான். சரி, இதை சொல்லி கொடுத்தது உங்களுக்கு யாரு? கத்தியை தூக்குனாதான் பாதிப்பு வரும், கம்பை எடுத்தாதான் பாதிப்பு வரும், கையால் அடிச்சாதான் வலிக்கும். இந்த சாதனங்கள் இல்லாமல் மறைமுகமான பாதிப்பு எதுவுமே இல்லை. இந்த விதியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இதை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்களா? ஹதீஸ்ல இருந்து எடுத்தீங்களா? இதுதான் நாத்திகம் சொல்லிட்டு இருக்கிறானே. இது என்ன சிந்தனை? இது நாத்திக சிந்தனை. நாத்திகன் அப்படித்தான் சொல்கிறான். நாத்திகன் போய் கேளுங்களேன், அவன் இதை ஏத்துக்குறான, சூனியத்தை ஏத்துக்க, சூனியத்தால பாதிப்பு ஏற்படும், அதை நம்புவானா? அல்லாஹ்னா பாதிப்பு ஏற்படுங்கிறத நம்புவானா? நம்ப மாட்டான். இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நாத்திகத்தை, இந்த லாஜிக்கை அப்படி அவன் சொல்வான். கத்தியால தான் பாதிப்பு வரும், கம்பால தான் பாதிப்பு வரும். அப்ப இது ஷிர்கான்னு கேட்டா ஷிர்க் இல்லை சகோதரர்களே. இதுல என்ன உண்மை தெரியுமா? உலகத்துல இயல்பான காரியங்கள்னு ஒண்ணு இருக்குது, இயல்புக்கு மாறான காரியங்களும் இருக்கிறது. இயல்பான காரியங்கள், இயல்புக்கு மாறான காரியங்கள். இயல்பான காரியம் தான் கத்தியால குத்துனா வலிக்கும், கம்பால் அடிச்சா வலிக்கும், இதெல்லாம் இயல்பான காரியம். இதை எல்லோரும் நம்புவார்கள். நம்மளும் நம்புவோம், காஃபிர்களும் நம்புவார்கள், நாத்திகர்களும் நம்புவார்கள். ஆனால் இயல்புக்கு மாறான காரியங்கள் இருக்கு இல்லையா,
இதை நாத்திகர்கள் நம்ப மாட்டார்கள். இதை யார் நம்புவா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே மூமின்கள் மட்டும் நம்புவார்கள். இந்த இயல்பான காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நம்ம நம்பணும். அதை ஷிர்க்குங்கிற அளவுக்கு கொண்டு போய் குழப்பி தானும் குழப்பி மக்களையும் வழிகெடுக்க கூடாது. முஸ்லிம்களுக்கு முஷ்ரிக் பட்டம் தரக்கூடாது. உதாரணமாக அற்புதங்கள் இருக்குது இல்லையா? நபிமார்கள் அற்புதம் செய்தார்கள். இது இயல்பான காரியமா இயல்புக்கு மாறான காரியமா? சொல்லுங்க. நபிமார்கள் செஞ்ச அற்புதங்கள்லாம் இயல்பான காரியமா இயல்புக்கு மாறான காரியமா? இயல்புக்கு மாறான காரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை ரெண்டா பிளந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னி அஹ்லுகு லக்கும் மினத் தீனி கஹையத்தி தொய்ரி, பறவை வடிவத்தில் களிமண்ணால் நான் செய்து ஃபன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தொய்ரம் பிஇذنில்லாஹ், அந்த களிமண்ணில் நான் ஊதுவேன் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது பறவையாக மாறும். களிமண்ணை செஞ்சு ஊதுவாங்க. நம்ம ஊதுனா மாறுமா? மாறாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊதுவாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது பறவையாக மாறும். இதை நாத்திக நம்புவானா? நம்ப மாட்டான். யார் நம்புவா? மூமின்கள் இதை நம்புவார்கள். அது மாதிரி உபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹயில் மௌதா பிஇذنில்லாஹ், வெண்குஷ்ட நோயாளி, பிறவி குருடரர், இறந்து போனவருக்கு உயிர்ப்பிக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடரை தொடுவார்கள், பார்வை கிடைக்கும். வெண்குஷ்ட நோயாளியை தொடுவார்கள், நோய் குணமாகும். செத்து போன மனிதன் அவனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிப்பார்கள். இதெல்லாம் எதனால நடக்குது? பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. அப்ப இது இயல்பான காரியமா இயல்புக்கு மாற்றமான விஷயமா? இயல்புக்கு மாற்றமான காரியம். இதை யார் நம்புவா? நாத்திகர்கள் நம்புவார்களா? நாத்திகர்கள் மறுப்பார்கள், முஸ்லிம்கள் நம்புவார்கள். சரி, இந்த மாதிரியான இயல்பான காரியங்கள், இயல்புக்கு மாறான காரியங்கள் அடியார்களிடத்துல நபிமார்களிடத்துல அல்லாஹ் வெளிப்படுத்துறான். ஆனா இதை விரும்பிய நேரத்தில் நபிமார்கள் செய்ய முடியுமா? முடியாது. பிடி யாருடைய கையில் இருக்குது? அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது? பிஇذنில்லாஹ், யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நபிமார்கள் என்ன சொன்னாங்க? ஒமா கானலனா அந்நயத்தியக்கும் பி சுல்தான் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய இது அனுமதி இல்லாமல் எங்களால் உங்களிடத்தில் அற்புதத்தை செய்து காட்ட இயலாது. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன், எனவே அல்லாஹ்வையே மூமின்கள் சார்ந்திருக்கட்டும். இது தவக்குல். எது? இதை முஅத்தஸிலா மறுத்தா ஷிர்க்குன்னு சொல்லி இன்னைக்கு சூனியத்துல இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முஅத்தஸிலாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அற்புத விஷயத்துல ஏற்பட்டது. நபிமார்கள் செய்த அற்புதங்கள் ஏற்பட்டுச்சு. அது எப்படி கடலை புழக்க முடியும்? இது அல்லாஹ்வுடைய சக்தியில, மனுஷனுக்கு அல்லாஹ் வழங்கலையே. கைத்தடி எப்படி பாம்பா மாத்த முடியும்? இது அல்லாஹ்வுடைய சக்தியில, மனுஷனுக்கு வழங்கலையே. இறந்து போனவரை உயிர்ப்பிக்கிறது எப்படி? அது அல்லாஹ்வுடைய சக்தியில, மனுஷனுக்கு அல்லாஹ் இந்த சக்தியை வழங்கலையே. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடக்குதுப்பா. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இருந்தா எதுவுமே நடக்குமே என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல. அப்ப இதையும் ஷிர்க்குன்னு சொல்லி முஅத்தஸிலாக்கள் இதை மறுக்கிறாங்க. நபிமார்கள் செஞ்ச அற்புதத்தை மறுக்கிறார்கள். காதியானிகள் மறுக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த சிந்தனை கோளாறு சிகிர் விஷயத்துல ஏற்பட்டிருக்கு. அப்ப இது ஷிர்கா சகோதரர்களே? இல்ல. எந்த அளவுக்கு? இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது, களிமண்ண பறவையா மாத்துறது, கடலை ரெண்டா புழக்கிறது, கைத்தடிய பாம்பா ஆக்குறது, இந்த விஷயத்தை கூட நபிமார்கள் செய்தார்கள். நம்பும் போது ஷிர்க்கு கிடையாது. ஏன் இல்ல? பிஇذنில்லாஹ், பிடி யாரு கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குதுங்கிறப்ப இது ஷிர்க்குல வராது. நபிமார்கள் விரும்பிய நேரத்தில் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடு போது செய்ய முடியும், அவ்வளவுதான். இதை நீங்க கவனத்தில் வையுங்கள். அது மாதிரி இப்ப நோயாளியை ஓதி பார்க்கிறோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட சஹாபாக்கள் ஒரு சமுதாயத்திடம் போனாங்க. அங்க உள்ள ஒரு ராஜாவுக்கு தேள் கொட்டுது. ஃபாத்தியா சூராவை ஓதி அந்த எச்சிலை காயம்பட்ட இடத்துல சஹாபாக்கள் வைக்கிறார்கள், நோய் குணமாகுது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? குலது பிரபின்னாஸ், ஃபலக்கு சூரா, அல்ஹம்து சூரா, இதையெல்லாம் ஓதி
ஃபுனு ஊதி முகம்லாம் கையெல்லாம் உடம்பெல்லாம் தடவிக்கிடுவாங்க அப்படின்னு வருது. இப்போ அல்ஹம்து சூரா, அன்னா சூரா, ஃபலக்கு சூரா இதை ஓதி ஊதுற நோய் குணமாகும். இது இயல்பான காரியமா, இயல்புக்கு மாறான காரியமா? சொல்லுங்க. இயல்புக்கு மாறான விஷயம் தானே. இதுல நாத்தியம் பேச முடியுமா? அப்ப எதுக்குங்க ஆஸ்பத்திரி? பேசாம எல்லா நோயாளியையும் அல்ஹம்து சூரா ஓதி உஃபு உஃபு ஊதி விட்டோம்னா குணமாக வேண்டியதானே. எதுக்கு ஆஸ்பத்திரி கட்டி வைக்கிறீங்க? வேணும்னா நீங்க அல்ஹம்து சூரா ஓதி ஊதுங்க, உஃப்னு ஊதுங்க. உங்க காத்த ஒரு பலூன்ல பிடிச்சுக்கிடுவோம். அல்லது ஓதி நீங்க தூணு துப்புங்க. அந்த எச்சியை எடுத்து லேபுக்கு அனுப்புவோம். லேபில் இருந்து ரிசல்ட் வரும். எப்படி வரும்? இது சாதாரண எச்சி, சாதாரண காத்துன்னு வரும். இதுல போய்கிட்டு நோயை குணமாக்குற சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதுவும் ஒரு மனுஷன் இப்படி ஒரு நோயை குணமாக்குற மருந்து வேணும், மாத்திரை வேணும், ஊசி போடணும், அப்பதானங்க குணமாகும். மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம ஒரு ஆள் இப்படி ஊதுவாரா, எச்சியை தூக்கி தடவுவாரா, நோய் குணமாகுமா? இது அல்லாஹ்வுடைய சக்தி இல்லைங்க. இப்படி நம்புனா நீ முஷ்ரிக் என்று சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இப்படி சொன்னா நம்ம கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதான அர்த்தம். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபி அவர்கள் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி துருபத்து அர்லினா பிரீகத்தி பாலினா இஸ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அல்லாஹ்வுடைய பெயரால் எங்களில் சில பேருடைய எச்சிலின் மூலம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எங்களில் உள்ள நோயாளிக்கு அல்லாஹ் குணமளிக்கிறான். முடிஞ்சு போச்சு டாபிக். நம்ம ஓதி ஊதுறோம், நம்ம மூலம் இந்த இயல்புக்கு மாறான காரியம் நடக்குது. ஆனா அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது? இதுனி ரப்பினா, எங்கள் இறைவனின் அனுமதியோடு நம்ம ஓதி ஊதத்தான் செய்கிறோம். ஷிஃபாவை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறது யாருடைய கையில? யாருடைய கையிலங்க? அல்லாஹ்வுடைய கையில. ஷிஃபா வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றவன் யாரு? அல்லாஹ் டிசைட் பண்ணுகிறான். அப்ப இதை நம்ம நம்புறோம். நாத்தியம் இதை நம்புவானா? நம்ப மாட்டான். அப்ப இதை போய்கிட்டு யாராவது சிறுக்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்தா, அல்லாஹ்வுடைய அதிக அனுமதியோடு நடக்கு நபி சொல்லிட்டாங்க. அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, இது சிறுக்குலாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். இது புரியுதா? சரி. அது மாதிரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு இடத்துல நீங்க போய் தங்குறீங்க. அங்க பாம்பு, பள்ளி, பாச்சான் நிறைய விஷஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா எந்த விஷஜந்தும் உங்களை தீண்டாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு முஸ்லிம்ல. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லியா மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வுடைய முழுமையான வார்த்தைகளின் மூலம் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிருங்களேன். லம் யதுர்ருஹு ஷையுன், எதுவும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஹதீஸ் இருக்குது. ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டாரு, அவரை பாம்பு கடிச்சிருச்சு. ஹதீஸ் பொய்ன்னு அர்த்தமா? அல்லது யாராவது வேணும்னா நீங்க ஒரு இடத்துல தங்குங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லியா மின் ஷர்ரி மா ஹலக். நீங்க சொல்லுங்க, பாம்பை விட்டு உங்களை கடிக்க விடுவேன். என்ன செய்வேன்? அப்படிதானே இன்னைக்கு பேசுறாங்க. எந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டாலும் இதை செய்வேன். செஞ்சு காட்ட தயாரா? இப்ப நீங்க செஞ்சு காட்ட தயாரா? இந்த வார்த்தையை சொல்லுங்க, நல்ல விஷப்பாம்பை கொண்டு உங்களை கடிக்க விடும். அந்த பாம்பு உங்களுக்கு கடிக்க கூடாது, அல்லது கடிச்சா உங்களுக்கு விஷம் வரக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது. இதை செஞ்சு காட்டினா நம்புறது அந்த மாதிரி உள்ள விஷயமா இது? இது இயல்புக்கு மாறான விஷயம். வார்த்தையை சொல்றதுதான் நம்ம வேலை. அதனால் அந்த பலனை ஏற்படுத்துவதும் ஏற்படுத்தாமல் விடுவதும் அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஆனால் இது யார் மூலம் நடக்குது? நம்ம மூலம் தான் நடக்குது. அல்லாஹ் அதிகாரம் அவன் கையில வச்சிருக்கிறான். அவன் இது ஷிர்கா? ஒரு ஆள் சொல்ற, அது எப்படிங்க? ஒரு பாம்பை விரட்டணும்னா கம்பு எடுத்து விரட்டணும், அல்ல அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குது, அதை தெளிச்சாதானே விரட்ட முடியும். சும்மா ஒரு சில வார்த்தைகளை சொன்னா பாம்பு ஓடிடும்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலைங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்பி இந்த ஹதீஸை மறுத்துருவீங்களா? இந்த மாதிரி நம்பக்கூடிய மூமின்களை பார்த்து முஷ்ரிக்னு சொல்லுவீங்களா? அல்லது கோளாறு அவருடைய சிந்தனையில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சரி, இதெல்லாம் நல்லது, சூனியம்ங்கிறது கெட்டதுல அல்லாஹ் பாதிப்பை வைப்பானா அப்படி நீங்க யோசிக்கலாம்.
இயல்புக்கு மாறான விஷயங்களை கெட்டதிலே கூட அல்லாஹ் ஏற்படுத்துவான். தஜ்ஜால் ஒருத்தன் வருவானா இல்லையா? அவன் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தானே. அந்த தஜ்ஜால் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் விளக்குனாங்க. அவன் வானத்தை பார்த்து சொல்வான், முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ், யா சமா அம்திர், வானமே நீ மழையை பொழி. சொன்னோன்னு வானத்திலிருந்து மழை வரும். நீங்க சொன்னா நான் சொன்னா மழை வருமா? யாருக்காவது முடியுமா? தஜ்ஜாலுக்கு முடியும். பூமியை பார்த்து சொல்வான், பூமியே உன்னுடைய பொக்கிஷங்களை வெளிப்படுத்து, நீ செடி கொடிகளை முளைப்பி. செடிகள்லாம் என்ன செய்யும்? முளைக்கும். இவன் சொன்னாலும் முளைக்கும். அது வரைக்கும் பாலைவனமா இருக்கும். பாலைவனத்தில் செடி கொடிகள் முளைக்கும். ஆங்காங்கே புதைந்து கிடக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் வெளிப்பட்டு தஜ்ஜாலுக்கு பின்னாடி அப்படியே போகும், தானா போகும். இது இயல்பான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயம். அவனோடு மலையளவுக்கு ரொட்டி துண்டுகள் இருக்கும், மலையளவுக்கு இறைச்சி துண்டுகள் இருக்கும். ஒரு நதியவே தன் கைவசத்தில் வச்சிருப்பான். ஏன்? ஒரு மூமினை பார்த்து என்ன நம்புன்னு சொல்லுவான், நான் தான் ரப்புன்னு சொல்லுவான். மூமின்னு சொல்லுவார், நான் உன்னை நம்ப மாட்டேன் பாரு, உன்னை நம்ப மாட்டேன். அப்படியா? இப்போ பாரு, உன்னை கொள்றேன் பாரு. அந்த மூமினுடைய உச்சந்தலையில் ரம்பத்தை வச்சு ரெண்டா வெட்டுவான். உடம்புல ஒரு பாதி இந்த பக்கம் போகும், இன்னொரு பாதி இந்த பக்கம் போகும். இந்த மூமின் செத்து போயிட்டார். இப்போ சொல்லுவான், நீ எந்திரின்னு சொல்லுவான். அவர் மறுபடியும் உயிரோடு வருவார். இது இயல்பான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயம். இதை நம்புறது மூமி ஈமானா? இதை நம்புறது சிறுக்கா? ஈமான் தானங்க. இந்த ஹதீஸ் இது வரைக்கும் உங்க மறுக்கல, பிற்காலத்தில் மறுக்கலாம். இதுவும் அப்படித்தானே. ஏன்னா தஜ்ஜால் இறந்து போனவனை உயிர்ப்பிக்கிறான், மழை பெய்யுறான், பெய்யுது. சொர்க்க நரகத்தையே கொண்டு வருவான். சொர்க்க நரகத்துடைய ஜெராக்ஸை கொண்டு வந்து காட்டுவான். இப்போ இதை விட வேற என்ன இருக்குது? அப்ப இதெல்லாம் நம்ம நம்புறோம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் சொல்லிட்டு சஹாபி ஆச்சரியப்பட்டார். அல்லாஹ்வின் தூதரே, தஜ்ஜாலோட மலையளவுக்கு உணவு இருக்குமா? மலையளவுக்கு ரொட்டி துண்டு வச்சிருப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹுவ அஹ்வனு அலல்லாஹி மின் தாலிக். புகார்ல உள்ள ஹதீஸ். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. இவ்வளவு தஜ்ஜால் செஞ்சா கூட இது தஜ்ஜாலுக்கு லேசுன்னு சொல்லல. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. அப்ப இவ்வளவு விஷயங்களை நடத்தி காட்டுறவன் யாரு? அல்லாஹ் நடத்தி காட்டுற. பிடி யாரு கையில இருக்குது? பிடி அல்லாஹ்வுடைய கையில இருக்கும்போது இறந்த ஒரு உயிர்ப்பித்தா கூட சிறுக்கு கிடையாது. வானத்தை பார்த்து மழை பொழின்னு சொல்லும் போது கூட அது சிறுக்குல வராது. பூமியை பார்த்து பொக்கிஷங்களை வெளிப்படுன்னு சொல்லி பொக்கிஷங்கள் வெளிப்பட்டா கூட பிடி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும்போது அது சிறுக்கு இல்லை. இந்த அடிப்படை உங்களுக்கு புரியுதா? தஜ்ஜாலுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாத்துலயும் இருக்குது. இவங்க மறுக்கல. ஆனால் முஅத்தஸிலாக்கள் மறுத்திருக்கிறாங்க, காதியானிகள் மறுத்திருக்கிறாங்க. என்ன நோய்? சிஹிர்ல இவங்களுக்கு வந்துச்சு இல்லையா நோய்? இதே நோய் தான் இவர்களுக்கு வந்திருக்கிறது தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ல. இப்ப இதை நீங்க விளங்கிக்கோங்க. இதுவும் கெட்டதுல அல்லாஹ் இயல்புக்கு மாறான விஷயத்தை வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் சாமின்னு ஒருத்தர் இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அவன் என்ன செய்யறான்? நகைகளை எல்லாம், மக்கள்கிட்ட உள்ள நகைகளை எல்லாம் வாங்கி அதை உருக்கி உடலுடன் கூடிய காளை மாட்டை செய்கிறான். இப்ப நகைகளை வச்சு அஹ்ரஜலஹும் இஜ்லன் ஜஸதன், உடல் உள்ள காளை மாட்டை சாமிரி உருவாக்கினான்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நகைகளை, உலோகங்களை வச்சு சதை துண்டுள்ள காளை மாட்டை உங்களால் உருவாக்க முடியுமா? உலகத்துல யாருக்காவது முடியுமா? உலோகங்களை வச்சு நகைகளை வைத்து சதையுடன் கூடிய காளை மாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. இது இயல்பான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயம். இதை காஃபிர் நாத்திகன் நம்புவானா? முஸ்லிம் நம்புவானா? யார் நம்புவா? முஸ்லிம் நம்புவான். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப மூசா நபி கேட்டார், ஏனடா இப்படி செய்தாய்? சாமிரி சொன்னான், கால பஸருத்து பிமாலம் யப்ஸுரு பிஹி ஃபகபல்து கப்லத மின் அஸரி ரசூலி ஃபனபதுதுஹா. அவர்கள் எல்லாம் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், தூதருடைய காலடி மண்ணை எடுத்து எறிந்தேன். இவ்வாறு தான் என்னுடைய உள்ளம் சொன்னது, இப்படியெல்லாம் நடந்தது. சாமிரி குர்ஆன்ல பேசியதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மூமின் நம்புவான்,
ஒரு சாமிரி சிறுக்க போதிக்கிறான், காளை மாட்டை மக்களை வணங்க வைக்கிறான். ஆனால் காளை மாட்டிலிருந்து சத்தம் வருது. அந்த காளை மாட்டில் சத்தம் வருமாங்க? வராது. ஆனால் அது சத்தம் போட்டுச்சு, செத்து போன காளை மாடு. அது எப்படி இயல்பான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயமா? இயல்புக்கு மாறான விஷயம். அல்லாஹ் சொல்லிட்டா நம்பணும், அதான் ஈமான். சூனியத்துடைய பாதிப்பும் அப்படித்தான். அதனுடைய பாதிப்பும் இயலுக்கு மாறான விஷயம்தான். ஆனா அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது? அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், 2:102. சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள் இதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இதுதான் இயல்பானது. நார்மலா சூனியத்தால சூனியக்காரன் எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவன் கையில் இல்லை. அந்த பாதிப்பு ஏற்படணுமா, யாருக்கு ஏற்படணும், எப்போ ஏற்படணும், அது எப்போ குணமாகணும், இது எல்லாத்தையும் முடிவு செய்கிறவன் யாரு? பி இதுனில்லா இல்லா பி இதுனில்லா. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அந்த பாதிப்பு ஏற்படும். அதிகாரம் யாரு கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ இது போய் சிறுக்கா? சிறுக்கு கிடையாது. இவங்க இதை மட்டும் சிறுக்குன்னு சொன்னால் பரவாயில்லைங்க. கண்ணீர் இருக்குல்ல, எந்த அளவுக்கு ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல எத்தனை நூல்கள் இருக்குது. அல்ல ஐனு ஹக்குன் இப்படியே இருக்கு ஹதீஸ். கண்ணீர் என்பது உண்மையே, இப்படியே இருக்குது. இவங்க சொல்றாங்க கண்ணீர் என்பது பொய்யே. யாரு சொல்றதை ஏத்துக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கண்ணீர் என்பது உண்மை. அல்ல ஐனு ஹக்குன், கண்ணீருங்கிறது பாதிப்பு இருக்குது. நபி சொல்றாங்க. நபி சொல்றதா எத்தனை சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க? 9க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க. எல்லாமே புகாரி முஸ்லிம்ல உள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கண்ணீர் பாதிப்பு இருக்கு நபி சொன்னாங்க. அபூ சயீத் குத்ரி அவங்களும் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கண்ணீரால் பாதிப்பு இருக்கு நபி சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்படி பல சஹாபாக்கள், 9க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், எல்லாமே சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ்களை விதிப்படி எந்த தரத்தில் உள்ளது தெரியுமா? எந்த தரத்தில் உள்ளது? முத்தவாத்திர்ங்கிற தரத்தில் உள்ளது. முத்தவாத்திர்னா என்ன? ஒவ்வொரு படித்தரத்திலையும் பல நபர்கள் இருப்பார்கள். இப்போ சில ஹதீஸ் இருக்கும், அது எப்படின்னா ஆரம்பிக்கிற வழி குறுகலா இருக்கும். சஹாபியில் ஆரம்பிச்சு தாபியில் ஆரம்பிச்சு அப்படியே இப்படி விரிவடையும். ஆரம்பிக்கிற வழி குறுகலா இருந்து இப்படி விரிவடையும். பெரும்பாலான ஹதீஸ்கள் அப்படித்தான் இருக்கும். ஒரு சில ஹதீஸ்கள் மிக அரிதாக ஆரம்பிக்கிற வழியே விரிவா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் சஹாபாக்கள் ஹதீஸ் அறிஞர்கள் கம்மியா இருப்பாங்க, தாபீன்கள் அதிகம் இருப்பாங்க, தாபீன்லாம் அதை விட அதிகமா இருப்பாங்க. இப்படித்தான் ஹதீஸுடைய நிலை. ஆனா இந்த கண்ணீருடைய ஹதீஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஆரம்பிக்கிற வழியே விரிவா இருக்குது. இப்படி இருந்து இப்படி விரியுது, இப்படி இருந்து இப்படி விரியல. எப்படி விரியுது? ஆரம்பிக்கிற வழி சஹாபாக்களே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. சஹல் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் நோ டவுட் குர்ஆன் மாதிரி உள்ள அளவுக்குள்ள செய்தி. இதையே இவங்க எப்படி சொல்லி குழப்பி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, கண்ணீருங்கிறது என்ன? ஒரு மனுஷன் பொறாமையோடு பார்ப்பானா பாதிப்பு வருமா? அப்ப இது அல்லாஹ்வுடைய சக்தியில இஷ்ருக்கு. இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி இருக்கிறது. இது ஷிர்க் கிடையாது. ஒரு மனுஷன் பொறாமையோட பார்க்கிறான், பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். ஒரு மனுஷன் நினைச்ச நேரத்தில் பொறாமப்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் பொறாமப்படாத ஹராமாக்கி இருக்கிறான். மீறி பொறாமப்பட்டுனா அவன் நாடும்போது பாதிப்பு ஏற்படுத்துறான். அப்போ அந்த பாதிப்புக்கு உன்னை அல்லாஹ் காரணமாக்குகிறான். இது ஒரு விரிவா பேச வேண்டிய மேட்டர். அப்ப எதுக்கு இந்த கண்ணீரை சொல்றேன் தெரியுமா? இதுவும் அந்த சூனியம் மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை நேரான வழிக்கு கொண்டு வர வேண்டும்.
சுன்னாவுடைய விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும், சரியான பாதைக்கு வர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து உரையுங்கள். அவங்க முதல் சூனியத்தை தான் மறுத்தாங்க, சூனியத்தில் பாதிப்பு இல்லைன்னு தான் மறுத்தாங்க. அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்ணேர் இருக்குங்க, ஏன்னா கண்ணேருக்கு பலமான பல ஹதீஸ் இருக்குது, நம்ம சூனியத்துக்கு இல்லைங்கிற மாதிரி. நீங்கள் தான் எப்படிப்பட்ட பலமான ஹதீஸை பலகீனமாக ஆக்கிட்டீங்களே. அப்போ கண்ணேருக்கு பலமான ஹதீஸ் இருக்குது. எந்த அளவுக்கு? முஅவ்விதத்தானி இருக்குல்ல, அன்னா சூரா ஃபலக் சூரா, தெளிவா ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கான யதஅவது மின் ஐனில் ஜின்னி வ ஐனில் இன்சி, மனித ஜின் கூட்டத்தாரின் கண்ணேரில் இருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி வந்தார்கள். ஃபலம்மா நஸலத்தில் முஅவ்விதத்தான், அன்னாஸ் ஃபலக் சூரா 2 சூறாவும் இறங்கணுனையுமே அகத பிஹிமா, இந்த இரண்டை கொண்டு நபி அவர்கள் கண்ணேறு பாதிப்புக்கு பாதுகாப்பு தேடினார்கள். ஓ தரக்கமா சிவாதாலிக்க, மற்ற வழிமுறைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். அப்ப இந்த 2 சூறாவும் எதுக்கு இறங்குச்சு? இந்த மறைமுகமான பாதிப்புக்காக தான் இறங்குச்சு. நபி அவர்கள் இதை வைத்துத்தான் பாதுகாப்பு தேடினார்கள். எல்லாம் தெளிவா ஹதீஸ்ல இருக்குது. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு முடியாம இருந்தார்ல, நபி அவர்கள் உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தாங்க, அதுவும் ஹதீஸ்ல இருக்குது. பிஸ்மில்லாஹி உபரியுக மின் குல்லி தாயின் யஷ்ஃபீக, அல்லாஹ்வுடைய பெயரால் ஒவ்வொரு நோயிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு பூரண குணத்தை வழங்கட்டும். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது குர்ஆனுடைய வசனங்க, குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? ஓ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் இருக்குது. நபி அவர்கள் இந்த குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லிட்டு சொன்னாங்க, ஓ மின் குல்லி தி ஐனின். இதுக்கு என்ன அர்த்தம்? பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் என அல்லாஹ் சொல்லுகிறானே, அதனுடைய அர்த்தம் என்ன? கண்ணேறு பாதிப்பு உள்ள ஒவ்வொரு பாதிப்பில் இருந்தும். இதான் நபி அவர்கள் சொன்ன விளக்கம். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாரே, வ சுன்னத்து துஃபஸ்ஸிருல் குர்ஆன், சுன்னாதான் குர்ஆனை தெளிவுபடுத்தும். இப்படி தெளிவாக இருக்க ஹதீஸ்கள் இருக்க, அந்த ஹதீஸ்களை மறுத்து ஷிர்க்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்? நாத்தியம் பாதி தௌஹீத் பாதி வந்துருச்சு. தௌஹீத் மட்டும்தான் இருக்கணும், ஈமான் மட்டும்தான் இருக்கணும். என்ன வந்துருச்சு? தௌஹீத் சிந்தனையும் கொஞ்சம் இருக்குது, ஈமானும் இருக்குது, நாத்தியமும் வந்துருச்சு. என்ன? அது எப்படிங்க மறைமுகமான பாதிப்பு இருக்கும்? மறைமுகமான நன்மை இருக்கும்போது மறைமுகமான பாதிப்பு இருக்காதா? மறைமுகமான நன்மை இருக்கு நம்புறியா இல்லையா? இந்த மருந்து மாத்திரையை தாண்டி ஒரு நன்மை இருக்குது நம்புறியா இல்லையா? அப்ப கத்தி கடப்பாறையை தாண்டி ஒரு தீங்கு இருக்கு நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் ரசூல் சொன்னா. அதை ஈமான் சொல்லக்கூடியவங்க மறைமுகமான பாதிப்பை மட்டும் ஏன் சிறுக்குங்கிற அளவு கொண்டு போறீங்க? அதனால வந்தவனதான ஹதீஸ்களை பூரா மறுத்து ஹதீஸ் நம்பக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லிக் ஃபத்வா கொடுத்து, அன்பான சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் இப்படி மறைமுகமான பாதிப்பு வச்சிருக்கிறான்? இந்த கண்ணேறு சூனியம் இப்படி மறைமுகமான பாதிப்பை வச்சு அதிகாரத்தை அல்லாஹ் அவங்க கையில் வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை செய்யணும்? இந்த 2 பாதிப்பை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய இவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 2 மறைமுகமான பாதிப்பு. இதனால என்ன? ஷிர்க்குக்கு போவோமா நம்ம? இப்படி மறைமுகமான பாதிப்பு இருக்கு, அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு என்று நாம் நம்பினால் முஷ்ரிக் ஆயிடுவோமா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்துருவோமா? அல்லாஹ்வை இன்னும் வணங்குவீங்க. எதுக்கு இந்த மறைமுகமான பாதிப்பு? இதுதான் தௌஹீத். இதை நம்புனீங்கன்னா இன்னும் நீங்க அல்லாஹ்விடத்தில் நெருங்குவீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்ச காலம் அவர்கள் உடல் பாதிப்பு ஏற்பட்டு அல்லாஹ் அவங்களுக்கு குணமாக்குனானே, நபி அவர்கள் அதுல நமக்கு சொன்ன விஷயம் என்ன? ரசூல் அல்லாஹ்வை நெருங்கினாங்களா இல்லையா? துஆ செய்தார்கள், சும்மா மறுபடியும் துஆ செய்தார்கள், மறுபடியும் துஆ செய்தார்கள். இது அல்லாஹ்விடத்தில் தவக்குல் அதிகப்படுத்தும். யா அல்லாஹ், கத்தி கடப்பார கம்பு அந்த பாதிப்பு மட்டும் நீ வைக்கல, சூனியம் கண்ணேருங்கிற மறைமுகமான பாதிப்பு வச்சிருக்கிற. இந்த கத்தி கடப்பாறைன்னா நான் முடிஞ்சு முயற்சி பண்ணி தப்பிச்சுக்கிறேன், ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அல்லாஹ் உன்னிடத்துல வந்தாலே தவிர இல்லை. அப்ப இது தவக்குல் அதிகப்படுத்துதா இல்லையா?
எங்கே போவீங்க? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. நோய்களில் எத்தனை நோய் இருக்குது? எல்லா நோய்க்கும் காரணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா? இப்பயும் மருத்துவம் சொல்லுது எத்தனை நோய்கள் ஏன் வருதுன்னு எங்களுக்கு தெரியலை. இதுதாங்க சயின்ஸு, இதுதாங்க மருத்துவம் சொல்றது. நோய்க்கு எல்லாத்துக்கும் காரணங்களால் சொல்ல முடியாது. சில நோய்களுக்கு தெரியுது காரணம், பல நோய்கள் ஏன் வருதுன்னு எங்களுக்கு தெரியலை, ஏன் குணமாகுதுங்கிறதும் தெரியல. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி மறைமுகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்குவோம், துவா செய்வோம், அல்லாஹ் மேலே தவக்குல் வைப்போம். நீ என்னத்தை செஞ்சா என்ன, அல்லாஹ் நானா தான் பாதிப்பு வரும், அல்லாஹ் நாடினால் வரட்டும், வந்த அந்த நோயை குணமாக்குற அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது என்று நம்பும்போது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவீங்க. யாரும் சூனியக்காரன்ட்ட போக போகிறது இல்லை, போகக்கூடாது. அதை மார்க்க ஹராமாக்கி இருக்கிறது. இதுதான் சகோதரர்களே தெளிவான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இதில் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா? இதை என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் ஏற்பட்டதாக இந்த ஹதீஸ் சொல்லுது, அதனால் இது குர்ஆனுக்கு முரண், காஃபிர்கள் தான் நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டதாக சொன்னார்கள், அதனால் இதை மறுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு ஆயிஷாரில் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பாதிப்பின் போது அவங்க பைத்தியமானாங்கன்னு இருக்கா, அல்லது தெளிவான மனநிலையில் உள்ளவர்கள் எப்படி நடப்பாங்களோ அப்படி நடந்தாங்கன்னு இருக்கா? ரசூலுல்லாஹ் தெளிவான மனநிலையில் இருந்தாங்கன்னு தான் இருக்குது ஹதீஸில். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட நெருங்கினாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, ஏன் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. பைத்தியம் இப்படி செய்யுமா? தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை தானா உணருமா? நபி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை தானாக உணர்ந்தார்கள், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. தான் சொல்லித்தான் ஆயிஷா அவங்களுக்கே தெரியும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியும் வருது, உறக்கத்தில் வானவர்கள் வர்றாங்க, என்ன விஷயம்னு காட்டுறாங்க, கரெக்டாக நபி அவர்கள் அதுபடி நடக்கிறாங்க. இந்த மாதிரி வஹி வருமா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியும் வருகிறது, அவங்க தூதராகவும் இருக்கிறாங்க. அந்த பாதிப்பு உள்ள நிலையில தான் அந்த வஹியை செயல்படுத்துவதற்கு நபி அவர்கள் செல்கிறார்கள். அப்போ தெளிவான மனநிலை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் நபி அவர்கள் இருந்தார்கள். அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு குணமாக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? வானவர் சொல்றாரு, ஒமா வஜ்ஹு ரஜுல், இந்த மனிதருக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உடல் பாதிப்பு தான் ஏற்பட்டது, மன பாதிப்பு ஏற்படலை. ஒரே ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த ஹதீஸ் அநாகரிகமாக சித்தரித்து ஒட்டுமொத்த ஹதீஸை மறுப்பார்கள். அதான் நடக்குது. தெளிவாக இருக்கப்பா நபி பைத்தியமாகலன்னு, அவங்களுடைய நடத்த தெளிவாக இருந்துச்சு, அவங்க மனநிலை தெளிவாக இருந்துச்சு. அந்த நிலையில தான் அவங்களுக்கு அல்லாஹ்விட்டிருந்து வானவர்கள் வந்தாங்க, வஹீம் வந்தது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இலைமறை காயாக ஒரு பெண் எப்படி மறைமுகமான விஷயத்தை மறைத்து பேசுவார்களோ அப்படி மறைத்து பேசிய ஒரு விஷயத்தை பிரித்து இன்றைக்கு நபிக்கு பைத்தியம் ஏற்பட்டது அந்த ஹதீஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை? நபி அவர்கள் உடலுறவு கொள்ளாமலேயே கொண்ட உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. இதுதான் அவங்களுக்குள்ள வார்த்தை, குழப்பத்துக்கு பிடிச்ச வார்த்தை. உடலுறவு கொள்ளாம கொண்ட மாதிரி நபி நினைச்சாங்க. அப்போ உடலுறவு கொள்ளலை, கொண்டதை மனைவி இடத்தில் சேர்ந்த நினைச்சாங்கன்னா இது பைத்தியம் தானே அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. ஹதீஸ்களில் தெளிவாக இருக்குது, உடலுறவு கொள்ளாமல் கொண்டு விட்டதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க, சொல்றீங்க, டாக்டர் 3 நாளாக நான் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்ட மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட சொல்றீங்க 3 நாள் நான் சாப்பிடலைங்க, சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இப்படி சொன்னால் நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? 3 நாள் சாப்பிடல, சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிட்ட உணர்வு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியுது நம்ம சாப்பிடலன்னு சொல்லி, நீங்களே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறீங்க. நபி தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா இல்லையா? நம்ம உடலுறவு கொள்ளல, ஆனால் உடலுறவு கொண்ட உணர்வு இருக்குதே அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் சொல்றீங்க சாப்பிடலை, சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம்? பசி இல்லைன்னு அர்த்தம். பசி இருக்குன்னு அர்த்தம், பசி இல்லை அதான அர்த்தம்.
பசி இல்லை, உணவு உண்றதுல நாட்டம் வரலை, அதுதானே அர்த்தம். இதே தானே ஹதீஸில் தெளிவாக இருக்கிற இதே வார்த்தை. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாரே ஒரு சஹாபி, யூ ஹையலுலை அன்னோ எஜிது செய்ய வலம் எஜித், காத்து விடலை, காத்து விட்ட மாதிரி அவருக்கு தோணுகிறது. இதே வார்த்தை தான் சிகருக்கு வருது, யூ ஹையல் என்ற வார்த்தை. நபிகிட்ட கேட்டார், அப்போ இது என்ன பாதிப்பு? காத்து விடலை, காத்து விட்ட மாதிரியான உணர்வு வருதுன்னா இது உடல் பாதிப்பா மன பாதிப்பா? உடல் பாதிப்பு தானே, வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. உடலுறு கொள்ளலை, உடலுறு கொள்ளாமலே கொண்ட மாதிரி ஆயிரும். அப்படின்னா என்ன? உடலுறவு அவர்களால் கொள்ள முடியாது, உடலுறவு கொள்வதில் நாட்டம் வரவில்லை. உடலுறவு கொண்டால் ஒரு மனிதன் எந்த உணர்வில் இருப்பானோ அது உடலுறவு கொள்ளாமலேயே நபிக்கு ஏற்படும். இதைத்தான் குர்ஆன் வசனம் சொல்லுது. யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி, கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடியது. அதாவது இல்லறத்தில் ஈடுபட, உடல் பாதிப்பு இல்லறத்தில் ஈடுபட முடியாமல் போயிடும். இந்த பாதிப்பு தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மதீனத்து மக்களுடைய நம்பிக்கையும் அதுதான். புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அஸ்மா அவங்க மதீனாவுக்கு வந்தோனையுமே அவங்கள பார்த்து, முஸ்லீம்களை பார்த்து யூதர்கள் சொன்னாங்க, சஹரத்துக்கும் யஹூத், யூதர்கள் உங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், ஃபலாய் உலதுலக்கும், உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அப்ப சூனியத்தினால உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற நம்பிக்கை யூதர்கள்ட்ட இருந்துச்சு. அந்த மதீனத்தில் இருந்த யூதர்களுடைய நம்பிக்கையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் கணவன் மனைவிக்கு உள்ள அந்த உறவுல ஏற்பட்ட பாதிப்பு தான். அப்ப இது மன பாதிப்பா உடல் பாதிப்பா? உடல் பாதிப்பு, பாலுறவுல ஏற்பட்ட பாதிப்பு. அப்ப சுன்னா குர்ஆன் வசனம் எல்லாம் தெளிவாக ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த குழப்பத்திலே மூழ்கி நாம் நம்பிவிடக்கூடாது. அந்த சகோதரர்களும் குழம்பி போய் இருக்கிறாங்க. குர்ஆன் வசனங்களை ஹதீஸையும் மோத விட்டு அவர்களை குழப்பி இருக்கிறாங்க. அவர்களுடைய நேர்வழிக்காக துஆ செய்யுங்கள், அவர்களுக்கு இந்த சத்திய விளக்கத்தை எடுத்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த விஷயங்களை எல்லாம் விளக்கி ஒரு புத்தகத்தை அல்லாஹ்வுடைய கிருபையால் நம் மூலம் வெளிப்படுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறார். சூனியம், நபிமொழி நிராகரிப்பின் நவீன கொள்கை குழப்பம் என்ற புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு சகோதரர் எஸ்கே கமாலுதீன் மதனி அவர்கள், இக்பால் மதனி அவர்கள், இலங்கையை சார்ந்த இஸ்மாயில் சலஃபி அவர்கள் எல்லோரும் பார்த்து மதிப்புரை வழங்கி இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக, நேரான வழியை காட்டுவானாக. சுன்னாவில் இருந்து அறிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நபி என்ன சொன்னாங்களோ அப்படியே ஏற்கக்கூடிய மனநிலையை அல்லாஹ் நம் அனைவரிடத்திலையும் ஏற்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.